சரியா சரியா ஓகே. இன்னைக்கு நாங்க பார்க்க போற கவிதை வந்து இந்த வீசாதீர் அப்படின்ற கவிதை, சட்டப்படி கவிதை. இதை நான் கட்டாயம் வாசிச்சு விளங்கப்படுத்தணும் என்ற ஒரு தேவையே இல்லை. சும்மா வாசிக்க உங்களுக்கு பொருள் விளங்கும். பட் நாங்க பார்ப்போம், கேள்வி விட பார்க்கத்தானே வேணும், அதுக்காக நாங்க பார்ப்போம். ரைட். வீசாதீர் தலைப்பு பாருங்க, அழகான தலைப்பு. வீசாதீர், வீச வேண்டாம், அதானே வீசாதீர். உருத்திரமூர்த்தி என்பவரால, உருத்திரமூர்த்தி என்ற கவிஞரால் எழுதப்பட்ட கவிதை தான் இந்த வீசாதீர் அப்படின்ற கவிதை. நாங்க டிரெக்டா கவிதைக்குள்ள போ, உருத்திரமூர்த்தியை பத்தி தேவையில்லை தானே எங்களுக்கு, கேள்வியில கேட்க போறதும் இல்லையே. சோ நாங்க வீசாதீர் டிரெக்டா கவிதைக்குள்ள போ. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கவிதையை வாசிக்கிறேன், சொல்லுங்களா. ஏதோ அவதியில் ஏகுகிறீர். ஓ சூப்பர், கவிதை சட்டப்படி வீசாதீர் என்ற கவிதை, 12 கவிதையுமே சூப்பர். அதுல வீசாதீர் வேற லெவல். அது பிறகு தொண்டு, அது அதை விட சட்டப்படி சாமான் தொண்டு என்ற கவிதை. அதுக்கு பிறகு எல்லாமும் அதே அம்மா, அது அது அதை விட கவிதை அப்படி ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு ரசனை, ஒவ்வொரு புலவர்கள் வேற வேற. எல்லாம் உமதே என்ற கவிதை சூப்பர். சரியா, அந்த வேலைக்கு அமர்த்தப்படுத அடி அந்த முதலாளிகளுக்கு அப்படி என்ன ஒரு கவிதை, கவிஞன் என்ற கவிதை. ஓகே சரி, எல்லாமே உண்டுதான். இல்ல இல்ல ஹிமா, கோவம் இல்ல, நான் கோவிக்கணும் இந்த பிள்ளைகளோட, நான் கோவம் இல்ல. பரவாயில்ல. ரைட், பாப்போம் கவிதையா. ஏன் பிள்ளை அப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு நான் இப்படி இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா, நான் வந்தேனா, லெசன் எடுத்தேனா, போனேனான்னு இருப்பேன். எனக்கு சேஞ்ச் ஆகிற பெரியவே இல்லை இல்ல. சரியா, நான் மாறிட்டே இருப்பேன். இதுக்கேத்த மாதிரி மாறுவேன் நான். இல்ல வேற கொஞ்சம் நான் கொஞ்சம் என்ன ஹார்டா பேசுறேன், நான் அந்த மாதிரி ஒரு கதை பிரச்சனை இல்ல. இப்ப இப்படி நான் பேசுறது உங்களுக்கு மோட்டிவ் பண்றது. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 20 கிளாஸ் தான் நடக்குது. அந்த 20 கிளாஸ்ல நான் 1 hour அப்படி 1 hourலாம் படிப்பிக்கிறேன் இல்ல. எப்படியுமே 10-15 நிமிஷம் எப்படியுமே கூட தான். 10:30க்கு முடிக்கிறேன் இல்லையா ஒரு நாளும், 10:32 ஒரு 2 நிமிஷம்னாலும் கூடும். 10:40 11 மணி வரைக்கும் படிப்பிச்சனாலும் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு, பாஸ் சூப்பர் கிளாஸ் 11 மணி வரைக்கும் படிப்பிச்சது நான். அப்ப உங்களுக்கு நான் 1 மணித்தியால கிளாஸ், அதுல ஓவர் டைம் 1/2 மணித்தியால 5 நிமிஷம் வேற. அதைத்தாண்டி நான் வாட்ஸ்அப்ல இருக்கிற கேள்விக்கெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு படிப்பிக்கிற காலம். இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு படிப்பிக்கிறது, நீங்க வெட்டோட எனக்கு வெட்டுவ வேற வெட்டுவ. சரியா, அதெல்லாம் தேவையில்லை இந்த பிள்ளைகள்னு சொல்லி நான் உங்களுக்கு பேமெண்ட் எடுக்கிறது வந்து இந்த கிளாஸ். நான் அந்த மெனக்கட்டு உங்களுக்கு அந்த கஷ்டப்படுற அந்த ஒரு 1 ஹவருக்காக வேண்டி 20 கிளாஸுக்காக வேண்டி மட்டும்தான் அது. மற்றபடிக்கு நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. சரியா, நீங்க கஷ்டப்படுங்க, படிங்க, நான் இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க கேளுங்க, நான் சொல்லி தருவேன். ஓகே, கவிதைகளை போமே நாங்க. ஓகே டீச்சர். ஏதோ அவதியில் எழுதுகிறேன். பிள்ளைகள் கவிதை நல்ல ஃபீலா தான் படிக்கணும். இடையில யாரும் மெசேஜ் போடக்கூடாது. நான் உத்தர மெசேஜையும் பார்க்க மாட்டேன். சரியா, தொடங்க. ஏதோ அவதியில் ஏகுகிறீர், ஏனப்பா நீர்தான் உலக நிலை மாறி பாதாள தாழ விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ. வாழி என் தாழ்மை வணக்கங்கள். ஆள் சுருளும் வெயிலிலே நீர் போகும் நடை பாதையிலே உய்யும் வகை தெரியா ஓர் மனிதன் கையில்லான் தூங்குகிறான் போல கிடக்கிறான். துன்புறுத்தி வீங்கும் பசியில் வீழ்ந்தானோ. ஆங்கயலில் கொத்த வரும் காகத்தை பாரும். குறையுயிரோ செத்த உடலோ தெரியவில்லை. சற்றெனினும் நில்லாது நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாது. சில்லறையில் ஒன்றை சிறுக்கோடு செல்லுங்கால் வீசிவிடுதல் விரும்பினீர். வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையேன். ஆசை மிக ஆதலினால் காசு கண்ணீர் என்றிட அதிலும் காதுடையான். அன்னோன் கடும் தூக்கம் பாதியிலே கெட்டுவிடக் கூடும். கிடுக்காதீர் பாவம். இம்மட்டும் புவியை மறந்திருப்பான். கிட்ட போய் மெல்ல குனிந்து விடுக, இல்லையெனில் உன் பாட்டில் செல்க, இதுவே சிறப்பு. எப்படி கவிதை விளங்கிட்டா பொருள்? விட தேவையில்லையா நான் சொல்லுங்க. இல்ல மேலதிகமாவா? ஓகே. இப்ப வீசாதீர் என்ற கவிதை இல்ல உருத்திரமூர்த்தி எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, ஒரு வாசகரை பார்த்து விழிக்கிற மாதிரியும் அந்த சீனரியில நடக்கிற ஒன்றை பத்தி சொல்றாரு. சரிதான், என்னன்னு சொன்னா, ஒரு வீதி ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான். சரியா, பிச்சைக்காரன் என்ன, அவனுக்கு உழைக்கிறதுக்கு வழி தெரியாத சந்தர்ப்பத்துல அவன் அடுத்த ப்ராசஸ் தான் என்ன, பிச்சை எடுக்கிற. அப்படியாவது பொழப்புக்கு உசிரோட இருக்கிறதுக்காவது 1-2 பிச்சை எடுத்தனால திண்டுட்டு இருப்போமே
என்றதுதான் அவன் அந்த நிலப்பாடு. அப்ப அவனுக்கு என்ன செய்யலாது, அந்த இடத்துல வந்து என்ன உழைக்கிற இப்படி உழைச்சு நாங்க என்னென்னு சம்பாதிக்கிற என்னென்ன வாழ்க்கையை கொண்டு போறன்ற வகை அவனுக்கு தெரியா. அதுக்காக வேண்டி அவன் பிச்சை எடுத்து அந்த கொஞ்ச நஞ்ச புலப்பையாவது காப்பாத்திப்போம், அதை சாப்பிட்டு ஆவது உயிர் வாழ்வோன்றதுக்காக வேண்டி பிச்சை எடுக்கிறார். சரியா? அப்ப பிச்சைக்காரர்கள் எல்லாம் எங்க இருக்கிறது? இந்த ரோட்டோரத்துல அவங்களுக்கு வீடு இருக்குதா, வசதி இருக்குதா, இந்த காண்ற ரோட்டோரத்துல பேமெண்ட் வழியே இப்படித்தான் படுத்துக்கிறது தெரிகிறது. சரி, ரைட். பெட்டா கொழும்பு பெட்டாக்கெல்லாம் போய் பார்க்கணும் நீங்க. அந்த நான் போனேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அம்மா என்னட்ட வந்து 2 காசு எடுத்து 2 காசு பயம் பிள்ளைகள் எனக்கு வந்து ஒவ்வொரு தாடி மீசன்னு வந்து நிக்கிறானுங்க. உண்மைக்கு எந்த கையில ஒரு ரூபாவும் இருக்க இல்ல, நான் கூட்டிட்டு போன 4 கையில கொடுத்துட்டேன். தின்று வந்து காசு நான் 2 காசு இல்ல, நான் என்ன விட்டுட்டு போய் தானேங்க வாஷ் ரூம் போயிட்டேன். நான் என்ன விட்டுட்டு பெட்டா பஸ் ஸ்டாண்ட தனியை விட்டுட்டு அம்மா பயந்து செத்தேன். ரைட். அங்க போனீங்கன்னா விளங்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் பிச்சைக்காரர்கள் எல்லாம். சரியா? அப்ப என்ன பிழைக்க வழி தெரியாம அங்க வார ஆக்கள்கிட்ட போய் கைய கேட்டு பிச்சை எடுத்து இப்படித்தான் அவன் சீவனமயம் போறது. இப்ப பாருங்க எப்படி கேட்கிறாண்டா, ஏதோ அவதியில் ஏங்குறேன், என்னமோ ஒரு அவசரத்துல போறீங்க. ஏனப்பா ஏன்பா, நீர்தான் உலக நிலை மாறி பாதாளத்தாழ விழாமல் காப்புவரோ. இந்த உலகம் வந்து திரண்டு விழ போகுது, அதை நீங்க தான் காப்பாத்த ஓடுறீங்களோ, இப்படி ஓடுறீங்க நீங்க அப்படின்னு வாசகரை குரால பார்த்து. அதாவது வந்து ஒரு நடை, அதாவது வழிபோக்கர்கள் போவாங்க தானே, அப்ப அவங்க ஸ்பீடா போகும்போது அப்ப கவிஞர் அவரை பார்த்து கேட்கிறாருன்னா ஒரு ஆளை நிப்பாட்டி, ஏனப்பா இந்த உலகம் விழ போகுதோ, அதை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு ஸ்பீடா ஓடுறீங்களோ. சரி சரி இருக்கட்டும், நீங்க வாழ்க, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். முதலாவது வணக்கத்தை போடுறாரு. சரியா? ஏதோ ஒரு அவசரத்துல போறீங்க, ஏதோ அவதியில் ஏகுகிறீர்னா செல்லுகிறீர் போறீங்க, ஏகுதல்னா செல்லுதல், ஏதோ அவதியில் ஏதோ ஒரு அவசரத்துல நீங்க போறீங்க மாதிரி கிடக்குது. ஏனப்பா நீங்க தான் இந்த உலகம் தவறி கீழே விழுந்துடாம அதோட நிலையை காப்பாத்துறதுக்கு போற ஆளோ. சரி சரி இருக்கட்டும், வாழ்க, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். சரியா? அப்ப எப்படி அவடத்துல வந்து கவிஞர் ஒரு நக்கலா கேட்கிறார், இந்த உலகம் என்னமோ தவண்டு விழப்போகுது, அதை தவறி விழாமைக்கு பாதுகாத்து பிடிக்க போறாளா நீங்க, என்ன காரணத்துக்கு அப்படி கேட்டா அவ்வளவு ஸ்பீடா போறாரு, கொஞ்சம் மெதுவா போகலாமே, யார் பக்கத்துல இருக்கிற ஒண்ணு தேவலாங்கிற இல்ல மிதிச்சிட்டு செஞ்சுட்டு போறதுதான். அப்ப அதை கேட்கிறாரு கவிஞர் எப்படின்னா, ஏனப்பா இந்த உலகம் விளையா போகுது, அதை பிடிக்கிறதுக்கு நீங்களா ஓடுறீங்க. சரி சரி இருக்கட்டும், என்னுடைய வணக்கங்கள் என்று சொல்லி என்ன செய்யணும், மெதுவா போகணும், பக்கத்துல பிச்சைக்காரன் படுத்திருக்காங்க, யார் இருக்கிறது இல்லைன்னு விளங்கணும். இது அடிச்சாங்க ஊத்தாலும் ஓடுறது தான், யார் இருக்கிற இல்ல மிதிப்பட்டாலோ அது கவலையே இல்லை. இன்னத்துக்கு மனித குணம் எங்க, ஹியூமனிட்டின்னு இல்லாம போயிடுது இப்ப. சரி, அவ கவிஞர் வந்து அழகா ஒருத்தர் வந்து நக்கலாவே கேட்டு விட்டார், அப்படி வெட்டி கேட்டு விட்டார். சரிதானே? அப்ப அழகா கேட்கிறாரு, இந்த உலகம் தவறி விழ போதோ, இந்த உலகம் வந்து அதனுடைய நிலை மாறி பாதாளத்துல விழப்போதோ, அதை நீங்க காக்குறதுக்கு போற போக்கா இது இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. சரி சரி உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் வந்து வணக்கத்தை முதலாவது போடுறாரு. அதே போல திரும்ப சொல்றாரு, ஒரு மனுஷன் சுருண்டு உழக்கூடிய அளவு வெயில் ஒன்று அடிக்குது, இந்த ஆள் சுருளுகின்ற வெயிலுல நீங்க போறீங்க இந்த நடப்பாதையில. சரி, இப்ப நீங்க இவ்வளவு ஸ்பீடா ஓடுறீங்களே, இந்த நடக்கிற நடப்பாதையில ரோட்டோரம் இருக்கும் நடப்பாதை, அந்த நடப்பாதையில உய்யும் வகை தெரியா, பிழைக்கிறதுக்கு பிழைச்சி எப்படி வாழ்வை கொண்டு போறன்ற உய்யும் வகை தெரியா, தன்னுடைய வாழ்வை பிழைப்பதற்கு ஒரு வகை தெரியாது, எப்படி தன்னை வாழ்வை பிழைக்க வைக்கிற என்ற ஒரு வகையொண்டே தெரியாத ஒரு மனிதன், கை இல்லாதவன். இந்த இடத்துல பிள்ளைகள் கை இல்லாதவன் கைகள் இல்லாதவன் அல்ல, உழைக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதவன். கைகளால தானே உழைக்கிறது, கை இருந்தா உழைப்புன்னு தானே சொல்லப்படுது, கைகளால உழைச்சி சம்பாதிக்கிறது. ஆனா கை இல்லான்னு சொல்லப்படுது, கைகள் இல்லைன்னு சொல்லப்படல, உழைக்கிற வழி தெரியாதவன், அதனால அவனை கை இல்லாதவன் சொல்லப்படுது. சரிதானே? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி பிச்சைக்கார மாதிரி படுத்திருக்கணும் கீழே. சரி, அப்ப ஏன் இன்னொருத்தனை பிச்சை வைக்கணும், அவனுக்கு அது இல்லை. கையினா உழைக்கிற வழி தெரியா, உய்யும் வகை தெரியா ஓர் மனிதன் கையில்லான், கைகள் இல்லாதவனாக தூங்குகிறான் போல கிடக்கிறான். அவன் தூங்குற மாதிரி விழுந்து கிடக்கிறான். சரியா? தூங்குகிறான் போல கிடக்கிறான். கீழே வந்து தூங்குற மாதிரிதான் படுத்து கிடக்கிறான். துன்புறுத்தி வீங்கும் பசியில் விழுந்தானோ, ஒருவேளை அவனை வாட்டி வதைக்கிற பசியில தான் விழுந்துட்டானோ. சரி, பசிச்சா நிக்கல விழுஜாரா, கடும் பசியில ஒரு இடத்துல அடி வைக்கலாம், அப்ப என்ன செஞ்சுட்டான், விழுந்துட்டான் போல. அவன் பசியில தான் அவன் விழுந்துட்டானோ தெரியாது, தூங்குற மாதிரி தான் கிடக்கிறான் என்னையோ தெரியா அப்படின்னு சொல்றாரு கவிஞர். சரியா? அவ பாருங்க, ஒரு ஆள் சுருண்டு விழக்கூடிய அளவு இந்த வெயில்ல நீங்க போற அந்த நடை பாதையில
பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியாத ஒரு மனிதன் அங்க பாத்தீங்கன்னா தூங்குறது மாதிரி கிடக்கிறான். அவன் அந்த வாட்டி வதைக்கிற பசியாலதான் விழுந்து கிடக்குறானோ தெரியல. ஆங்காயலில் கொத்தவரும் காகத்தை பாரு. அவனுக்கு பக்கத்துல வாரு. இப்ப பிச்சைக்காரன் கீழே படுத்திருந்தா இந்த நாயும் அது பக்கத்துல படுக்கும், காகவும் வரும், எல்லாம் வேற அணுகிட்டு அவனுக்கு என்ன இருக்குது. அப்ப ஆங்காயலில் கொத்தவரும் காகத்தை பாரு. அந்த பிச்சை படுத்திருக்கிற பிச்சைக்காரன் கிட்ட கொஞ்சம் காகங்கள் போகுது, கொஞ்சம் கொத்துற மாதிரி போகுது காகங்கள், கொஞ்சம் பாருங்க. குறை உயிரோ செத்த உடலோ தெரியவில்லை, உயிருக்கோ செத்துட்டானோன்னு கூட தெரியும். காகம் ஏன் போறது? மாமிச செத்த இடங்களுக்கு காகங்கள் போகும். இறைச்சி சாப்பிட காகம் போகும். குப்பையை தின்றது தானே காகத்திட வேலை. இந்த அழுவின குப்பைகளை செத்த உடம்புகளை தின்றதான் காகத்திட வேலை. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த கீழே குழந்தை கிடக்கிறவங்க காகம் போகுது. செத்துட்டானோ உயிரிக்கோ தெரியா, செத்துட்டானா தான் செத்த உடலை தின்றதுக்கு காகம் போகுது. அப்ப செத்துட்டானோ உயிரிக்கோ தெரிய இல்ல. அங்க பாருங்க காகம் கிட்டால போகுது, கொத்த போகுது, அங்க காகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்றாரு சற்றெனினும் இல்லாது, கொஞ்சம் கூட நீங்க நிக்காம, நீங்க இவ்வளவு ஸ்பீடா போறீங்க, என்னமோ நீங்க தான் அந்த உலகத்தை பிடிக்க போற ஆள் மாதிரி இவ்வளவு ஸ்பீடா போறீங்க. நீங்க கொஞ்சம் கூட நிக்காம நெஞ்சில் நெகிழ்வேதும் காணாத, உங்களோட மனசுல எந்த ஒரு நெகிழ்ச்சியுமே, ஒரு இறக்க சுவாபம், ஒரு மெல்ட்டே ஆக இல்லையா உங்களுக்கு இந்த மனுஷனை பார்த்து? எப்படி செத்துட்டானோ உயிரோடு இருக்கானோன்னு சரியால. சரி கொஞ்சம் மெதுவாண்டாலும் நடவே இல்ல, என்னமோ இந்த உலகம் உள்ள போது நீதான் பிடிக்க போற மாதிரி இல்லையா, போன போக்கிது. அவ கொஞ்சம் கூட நீ அந்த மனுஷனுக்கிட்ட நிக்காம, நெஞ்சில் நெகிழ்வது, உங்களோட மனசுல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம, சில்லறையில் ஒன்றை சிறுக்கோடு செல்லங்கால் வீசி விடுதல் விரும்பினீர். நீங்க கொஞ்சம் கூட அவன் காசு போட்டிருக்கிறான் தான், எப்படி போற போக்குலையே எப்படி அந்த பக்கெட்ல இருந்த தூக்கி அப்படி வீசிடு, நிக்க கூட இல்ல, இடத்துல நின்று குனிஞ்சு போட இல்ல, நடந்த நடப்புலே பக்கத்துல எடுத்து வீசிட்டு அப்படியே போனதான். அதுக்குத்தான் சொன்னது எப்படி உருத்திரமூர்த்தி முதலாவது, ஏனப்பா இவ்வளவு ஸ்பீடா போறீங்க, இந்த உலகம் விழப்போதோ அதை பிடிக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் நின்று கிட்ட குனிஞ்சு போடலாம் தானே. ஒரு போடுறது சில்லறை காசை கொஞ்சம், அதுவும் போடுற என்ன சில்லறை காசி ஒரு 5 ரூபாய் என்னத்துக்கு போகுது, ஒரு தொகை வாங்க கூட போதும். இப்ப இருக்க தொகை 10 ரூபாய்க்கு போகுது. அவ பசியில தான் துன்புறுத்தி விழுந்து கிடக்குறானோ தெரிய இல்ல, காகம் வர கொத்த வருது, உயிர் இருக்குதோ இல்லையோன்றது தெரியாது. அப்ப நீ போடுற காசு சில்லறைன்னா போடுதா, சரி அதுவும் எப்படி எப்படி எம்மையோட பெருமையோட கோட் ஷூட் போட்டுட்டு சில்லறை ஒரு என்ன பெருமை இருக்கு அதுல? இங்க BMW கார் இருக்குது, கொடுக்க காசு 20 ரூபாய், என்ன பெருமை அதுல? போதாது பிள்ளைகள் இருக்கணும். சொல்லப்படுது எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, இஸ்லாத்துல மட்டும் இல்ல எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க குடுக்க உங்களுக்கு கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. ஆனா எதிர்பார்த்து கொடுக்கூடா. இப்ப என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்குது, நான் எனக்கு ஒரு 20 ரூபாய் வச்சுட்டு இல்லை ஒரு 30 ரூபாய் வச்சுட்டு 20 ரூபாய் கொடுக்குறேன், கொடுக்கும், அப்பதான் எனக்கு அல்லாஹ் தருவான், அப்பதான் எனக்கு இறைவன் தருவான். அப்படி நினைச்சு கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சும்மா உங்களோட மனசு பார்த்தோன்னே ஆஹா அது பாவமா இருக்குது அப்படி உங்களோட மனசை நெகிழ்ந்து நீங்க சரி இதை கொடுப்போம் சாப்பிடட்டும் அப்படி கொடுக்குறீங்கடா, அதுக்கப்புறம் நீங்க நினைச்சும் பார்க்கலாத வழியில உங்களுக்கு நீங்க கொடுத்ததை விட டபுள் மடங்கு வரும். சரிதானே? டபுள் மடங்கு உங்களை வந்து அடையும் இந்த நீங்க கொடுக்குற விஷயங்கள். அப்ப உங்க செல்வம் என்ன செய்யும்? ஈகையால பெருகுமே தவிர ஒரு நாளும் குறையாது. ரைட்டா? யாராவது கருப்பில இப்ப கோடி மாடிக்கணக்கில மாடி வீடு கட்டி BMW கார் ஓடி சரியா கைகா வீட்டுக்கு 5-6 வாகனம் வச்சு இறந்து வார ஒரு மனுஷனுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுக்கு, இன்னொரு 500 ரூபாய் நாளும் அவ்வளோ. நான் சொல்றேன் நார்மலா ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கிற பட்ஜெட் பேசணும், ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல, ஏன்னா கையில 1000 ரூபாய் தான் இருக்குது, அப்ப 100 ரூபாய் கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. இது இங்க போறது BMW கார்ல ஆட்கள் வந்து இந்த சட்டை தட்டி காசு கேட்டா தூக்கி கொடுக்க 20 ரூபாய் வெக்கேடு. சரி அவ குடுக்கணும் பிள்ளை இருக்கிறத குடுக்கணும், தருவான் எனக்கு நமக்கு தருவான், குறையாது ஒரு நாள். அவ பாருங்க சச்சரினும் நில்லாது, நீங்க அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொஞ்சம் கூட நிக்க இல்ல, அவர்கிட்ட நிக்கணும், நீங்க நின்று குனிஞ்சு போடலாம் தானே, கொஞ்சம் கூட நிக்காம நெஞ்சில் நெகிழ்வது உங்களோட மனசுல கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாம உங்களோட பாக்கெட்ல இருந்து நீங்க என்ன செய்றீங்க? சில்லறை காசு, அதுவும் சில்லறைய தூக்கி செருக்கோடு பெருமையா செல்லம் கால் நிக்காத போற போக்குல வீசிட்டு போறீங்க. அதை நீங்க எப்படி விரும்புறீங்க? நீங்க வீசி விடுதல் விரும்பினீர், அப்படி போடுறது தானே உங்களுக்கு விருப்பமா இருக்குது. அப்ப உங்களோட உடுப்புக்கும் உங்களோட நடைக்கும் உங்களோட கேரக்டருக்கு என்ன மரியாதை இப்படி ஊத்த பழக்கம், அது கூடாத பழக்கம். சரியா? அப்ப கொஞ்சம் கூட நீங்க நிக்காம சரி உங்களோட மனசுல எந்த ஒரு இரக்கமுமே இல்லாம சில்லறையில ஒண்ட சும்மா செருப்பு பெருமையா பேசிட்டு போறீங்க. ரைட்டா? வேண்டாமோ வேண்டாமப்பா, இதுக்கு பூசுகின்ற அவமதிக்கிற கொள்கை எதுக்கு உங்களுக்கு? பாக்கி இவ்வளவு அழகா கோச்சுட்டு போடு எப்படியோ தெரியாது, இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு ஒரு அவமதிக்கிற ஒரு கேவலமான வேலை செய்யுங்க, வேண்டாமோ வேண்டாமப்பா
கூசை இல்லையா மனசு உங்களுக்கு உறுத்த இல்லையா? அவமதிக்கும். ஏன் அவமதிக்கிறீங்க? மனுஷன் பிச்சைக்காரங்களை அவமதிக்க கூடாது பிள்ளைகள். சரிதானே? உங்களுக்கு ஏழுமா ஒழுங்கா செய்யணும் பணிவிடைய. குடுக்கலமா ஒழுங்கா கொடுக்கணும். இல்லாட்டி பேசாம போகணும். அந்த பெருமையா தூக்கி வீசுற இப்படி செய்யக்கூடாது. சரியா? எனக்கு நான் அப்படி கண்டு எனக்கு கோவம் வந்து நான் அவடத்தை விஜய் சுட்டுவேன். அந்த சில என்ன என்ன என்னத்துக்கு கோவம் வர அந்த மனிதாபிமானம் இல்லாம நடக்கிற விஷயங்களை பார்க்க டைம்ல அந்த மாதிரி வரும். ரைட்? அப்ப கூடாத வேலாது. அப்ப குடுக்குறேன்னு சொன்னா ஏழுமா இருக்குதா கிட்ட போய் வடிவா அவங்களோட மனசு புண்படாம கொடுங்க. சும்மா தூக்கி வீசிட்டு செருக்கோட போறீங்க வேண்டாமோய். கூசு கண்டு அவமதிக்கிற கொள்கை என்னத்துக்கு உங்களுக்கு? ஆசை மிக ஆதல்னா இல்ல பிச்சைக்காரன் நிலைமை என்னன்னு சொன்னா அவனுக்கு மிச்சம் ஆசை. ஆசையில படுக்கிறாள். என்ன எனக்கு எப்ப ஒரு காசி விழா பிச்சைக்காரன் ஆசை என்ன தண்ட தட்டுல ஒரு காசி விழாதா என்னதான் அவன் ஆசை. சரியா? இப்படி ஆசையோட தான் அவன் படுக்கிறான். ரைட்டா? அப்ப அந்த சில்லறை காசை கீழே போட்ட கணீர் சத்தம் கேட்கும். சரியா? அப்ப உங்களோட சின்ன ஒரு காசு சத்தம் கேட்டாலும் அந்த காசுல சத்தத்தை கேட்கக்கூடிய காதையுடைய அவனை போய் கேட்டுரும். ஏன்னா அவன் ஆசைப்பட்டு படுக்கிற தனக்கு எப்ப அந்த ஒரு காசி வந்து சேர போதுன்னு ஆசையில தான் படுக்கிறான். சரியா? ஓகே. அப்ப ஆசையில படுக்கிறான். நீங்க வந்து அந்த சில்லறை காசை தூக்கி வீசினீங்கன்னா போய் அவனுக்கு காதுல கேட்டுரும். ரைட்டா? அப்ப அவன் இவ்வளோ என்ன ஏற்கனவே சொல்லியாச்சே துன்புறுத்தி வீழும் தூங்குறது மாதிரி இருக்கிறான். செத்துட்டானோ தெரியா அந்த அளவுக்கு படுக்கிறாங்களே. உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு படுத்துட்டு கிடக்குறாள். அப்ப சொல்றான் நீங்க தூக்கி வீசுற காசால கண்ணீர் என்ன சத்தம் சில்லறை காசு கீழே விட கண்ணீர் என்ன சத்தம் தானே கேட்கும். அப்ப அந்த அந்த சத்தம் அவன் காதுல கேட்டுரும். அவன கடும் தூக்கம் கடுமையா அவன் தூங்குறான். பசியில தான் விழுந்திருக்கானோ தெரியாதே. அவன கடும் தூக்கம் உங்களை வீசின அந்த காசின சத்தத்தால கேட்டுரும். அப்ப எழும்பிடுவான். அவன் கடும் தூக்கம் பாதையில கெட்டுரும். ரைட்டா? கெடுக்காதிரு பாவம். பாவம் அவனை இத்தனைய குழப்பாதீங்க. இம்மட்டும் புவியை மறந்துடுப்பான். இன்னியத்தவன் உலகத்தையே அவன் படுக்கிற கொஞ்ச நேரம் தான் பிள்ளை. அவன் மட்டும் இல்ல ஒவ்வொரு மனுஷனும் தூங்குற அந்த படுக்கிற கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த உலகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மறந்து கொஞ்சம் தூங்குறது. அவன் தூக்கத்தையே நீங்க கெடுக்குறீங்க. அவன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம தான் தூங்கி விழுந்து கிடக்குறானோ தெரியா? செத்துட்டானோ உயிர் இருக்கான்னு தெரியாது. சரியா? அவ உழைக்க வழி தெரியாம தான் கீழே விழுந்து கிடக்குறான். அவன் உன்ன காசை விரும்புற ஒருத்தன் அவன். நீ போற சில்லறை காசுல சத்தத்துக்கு அவன் எழும்பிடுவான். எழுப்பி பார்த்தா அந்த காசால் ஒன்னும் செய்யலாதான். அவனை நித்திரைய நீ குழப்பாதவே. அந்த டைம் கொஞ்ச நாள் படுக்கட்டும். அவன் இந்த உலகத்தை மறந்து படுக்கட்டும். நம்ம படுத்த பசி விளங்காது. அவன் படுக்கட்டும். ஏன் கெடுக்கிறீங்க? பாவம் கெடுக்காதீர். இம்மட்டும் அவன் ரெக்கார்டிங்ல பட்டிருக்கும். சரியா? நான் கண்டேன். ரைட்டா? ஓகே. சரி. அப்ப இம்மட்டும் புவியை மறந்திருப்பான். இவ்வளவு நேற்று அவன் உலகத்தையே மறந்து படுத்து கொண்டிருப்பான். அதால கெடுக்காதீங்க பாவம். அப்புறம் கடைசா சொல்றாரு பாருங்க. ஏழுமண்டா கிட்ட போய் நின்று சத்தம் கேட்காம மெதுவா குனிஞ்சி அவன் பாத்திரத்துல வைங்க. அப்படி இல்லையா உண்ட பாட்டுல நீங்க போங்க. நீங்க காசு தர இல்லைன்னு யாரும் கோவிக்க இல்ல. அது உங்களோட சில்லறை காசு தர இல்லைன்னு யாரும் கோவிக்க இல்ல. உங்களுக்கு ஏழுமா வசதி இருக்குதா கிட்ட போங்க. நித்திரைய குழப்பாதீங்க. கிட்ட போங்க மெதுவா குனிஞ்சி அவன் பாத்திரத்துல போடுங்க. இப்படி இல்லையா உண்ட பாட்டுல நீ போங்க. இதுதான் ஒரு மனுஷனுக்கு சிறப்பு. ரைட்டா? இவ்வளவுதான் கவிதை. இப்ப பாருங்க கவிதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிச்சைக்காரன் பிள்ளைகள் ரோட்டோரத்துல படுத்து கிடக்குறான். சரியா? அவன் வந்து பசியில தான் படுத்து கிடக்குறான். துன்புறுத்தி அவனை வாட்டி வதைக்கிற பசியில விழுந்துட்டான். சரி, படுக்கிறது மாதிரிதான் விளங்குது. ஆனா உண்மைக்கு செத்துட்டானோ? பசியில செத்துட்டானோ? உயிரிக்கோ தெரியா இல்ல காகம் எல்லாம் கிட்ட கொத்த போகுது. உயிரிக்குதோ செத்துட்டானோ தெரியாது. ஆனா படுக்கிற மாதிரிதான் விளங்குது. ரைட்டா? அப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா அந்த ரோட்டோரத்துல ஸ்பீடா போற போக்குள்ளேயே தன்னை பக்கத்துல இருந்து ஒரு காசு எடுத்து வீசிட்டு போறாரு. அப்ப அந்த போற ஆள கவிஞர் நிப்பாட்டி ஓஹோ என்னடாப்பா இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? ஏன் இந்த உலகம் கீழே விழப்போது போல அதை பிடிக்கிறதுக்கு அதை பிடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துற ஆள் நீங்க தானோ? அதான் இவ்வளவு ஸ்பீட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு சரி வணக்கம் சொல்லி வணக்கத்தை வைக்கிறார். வச்சதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க.
புறம் சொல்றேன், இந்த ஆள் சுருள்ல, அதாவது மனுஷனே சுருண்டு உழக்கூடிய இந்த வெயில்ல நீங்க போற அந்த நடக்கிற பாதையில புழைச்சு திண்டு வாழ்க்கை நடத்துற ஒரு வழி தெரியாத ஒரு மனிதன் தூங்குற மாதிரி கிடக்குறான். செத்துட்டானோ உயிரிக்கோ தெரியாதப்பா. சரியா? அப்ப பக்கத்துல கொத்த வர காகத்தை பாருங்க, உயிர் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனா நீங்க செஞ்ச வேலை என்ன? கொஞ்சம் கூட நிக்க இத அந்த காசி போட்டாரே அவரை பார்த்து கவிஞர் சொல்றாரா, நில்லுங்க நில்லுங்க, இந்த உலகம் விழ போறது நீங்க நான் முடிக்க போறீங்களோ, அங்க பாருங்க நீங்க செஞ்ச வேலைய கொஞ்சம் கூட நிக்காம, அந்த நின்று காசை போடாம, உங்களோட மனசுல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம, சில்லறையில ஒன்றை நீங்க போற போக்குல வீசிட்டு போறீங்களே, அது உங்களுக்கு விருப்பமான வேலையா? வீசி விடுவதை விரும்பினீர், அப்படி போற்றதையா நீங்க விரும்புறீங்க? வேண்டாமே வேண்டாமப்பா. ஏன் பூசுகின்ற அவமதிக்கிற கொள்கை உங்களுக்கு? ஏன் இந்த தேவையில்லாத ஊத்த பழக்கம்? வேணாம், கூடாத பழக்கம் அது. சரியா? அவன் மிச்சம் காசு எப்படா வரப்போகுதுன்ற ஆசையில படுக்கிறான். சரி, அதுவும் இப்ப இம்மட்டுக்கும் பசியில படுத்துட்டு இருக்கிறான்னா, அந்த பசி மறந்து, இந்த உலகத்தை மறந்து, அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்யற, எப்படி பிச்சை எடுக்கிறன்ற நிலைமை தெரியாம அவன் நிம்மதியா படுக்கிறான். அதை கொஞ்சம் உடுங்க, படுக்கட்டும் அவன். ஏன் உங்களோட சில்லற காசை செருப்போட வீசிட்டு போறீங்க? உங்களோட காசின் சத்தம் கிட்ட எழும்பிடுவாங்க இல்லையா? கெடுக்காதீங்க, பாவம் அவனை நித்துற. உங்களுக்கு இஷ்டமா, விருப்பமா, கிட்ட போங்க, குனிங்க, மெதுவா விடுங்க, சத்தமே வராம மெதுவா வச்சுட்டு வாங்க. அப்படி இல்லையா, கெம்மையெல்லாம் வீசினா அந்த காசு தேவையில்லை. நீங்க காசு யாரும் கவலைப்படையும் இல்ல, அவன் உங்கள்ட்ட கேட்டு அலையும் இல்ல. நீங்க என்ன செய்யுங்க, கிட்ட வாங்க, குனிங்க, மெதுவா விட்டுட்டு போங்க. அப்படியே இல்லாதா உங்களோட பாட்டுல நீங்க போங்க. இந்த நடக்கிற நடப்புல நின்று இப்படி வீசிட்டு போற கெம்மங்க வேணாம். சரியா? இதைத்தான் உருத்திர மூர்த்தி சொல்லாத, வீசாதீர், வீசாதீங்க. ரைட்டா? பாவம், ஒரு உழைச்சி சாப்பிட வழி இல்லாம படுத்து கிடக்கிறார். இந்த நேரம் உலகத்தையே மறந்து படுக்கிறான். உண்மைக்கு செத்துட்டானோ தெரியா, காகம் கூட கொத்த போகுது. அப்ப செத்துட்டானா உயிர் இருக்கான்னு கூட தெரியா. அப்ப என்னதுக்கு அந்த கூசுகின்ற அவமதிக்கிற கொள்கை உங்களுக்கு? பிள்ளைகள், ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மனுஷன் அழகா கோட் ஷூட் போட்டு நல்ல அழகா இன் பண்ணி இப்படி இருந்தா மட்டும் போதாது. அதுல பிள்ளைகள், நான் ஒண்ணு சொல்லவா, ரியல் எடியூகேஷன் எங்க வெளிப்படுதுன்னா உங்களோட டிகிரிலயோ, இல்லாட்டி நீங்க எடுக்கிற ரிசல்ட்லயோ, இல்லாட்டி உங்களோட ரிசல்ட் ஷீட், டிகிரி பேப்பர் இதுலயோ இல்ல. உங்களோட ரியல் எடியூகேஷன் வெளிப்படுற ரிஃப்ளெக்ஷன் ஆகுற எங்கன்னு சொன்னா உங்களோட கேரக்டர் அண்ட் டிசிப்ளின், உங்களோட எக்ஷன்ல தான் உங்களோட ரியல் எடியூகேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது. விளங்குதா? சோ அந்த டிகிரின்றது, உங்களோட ரிசல்ட் ஷீட் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர். அப்ப படிக்கிறது தான், எடுக்கத்தான் வேணும், டிகிரி எடுக்கத்தான் வேணும், ஜொப் எடுக்கத்தான் வேணும், பவர் ஒன்று இருக்கத்தான் வேணும். பவருக்கு ஏத்த மாதிரியான கேரக்டர் இருக்கணும். சரியா? ஒரு லோயர் ஒன்று ஆகிட்டு, ஒரு டீச்சர் ஒன்று ஆகிட்டு, ஒரு டாக்டர் ஒன்று ஆகிட்டு, கிளைண்ட்ஸ மரியாதையா நடத்தாட்டி அந்த ஜொப்புக்கு, அந்த பவருக்கு பவர் இல்லாம போயிடும். சரி, ஒரு டாக்டர் ஒன்று ஆகிட்டு, ஒரு பேஷண்ட், ஒரு டாக்டர் ஒன்று என்ன சொல்ற, பேஷண்ட அழகா கூப்பிட்டு என்ன என்ன செய்யுது, என்ன வருத்தம், எப்பயில இருக்கு நல்லா விசாரிச்சு அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகினதுக்கு பிறகுதான் அந்த டாக்டர் பேசுற கதையிலே பாதி வருத்தம் போயிடும். வருத்தம் போட்டி மனசளவுல நிம்மதியாகும். சரியா? ஒரு லோயர் ஒன்று கிளைண்ட் வாராருன்னா, ஒரு பிரச்சனையில வாராருன்னா, உனக்கு இதான் ஒரே பிரச்சனை, என்ன பிரச்சனை, அப்படி பாயாம என்ன பிரச்சனை, சரி கவலைப்படாதீங்க, உங்களோட பக்கம் நியாயம் இருக்குது, நீங்க வெல்லுவீங்க, இப்படி இப்படி கொஞ்சம் ஆறுதல் படு. அது பாதிக்கே ஸ்வெண்ட மாதிரி. சரியா? ஒரு டீச்சர் ஒன்று என்ன செய்யணும், பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகளே உண்மைக்குமே அந்த விஷயம் பிள்ளைண்டாலும், அந்த பிள்ளை செஞ்ச வேலை பிள்ளைனாலும் சரிம்மா, மனுஷர்கள் தப்பு செய்யக்கூடிய கதை, ஏதோ நீ தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாய், தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டாய், தெரியாம ஏதோ நடந்துட்டு ஒரி பண்ணாத, அடுத்த டைம் பார்த்து கொள்ளலாம். சரிதானே? அது படிக்கிற விஷயத்துல என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு. உண்மைக்கு நான் டீச்சர்ஸ் மாதிரி மட்டும் இல்லை, எந்த ஒரு மனுஷன் நீங்கள் என்ன பிள்ளைகள் ஒருத்தரை என்கரேஜ் பண்ண இயலும்னா என்கரேஜ் பண்ணுங்க. மத்தபடி கொண்டால இயலாது, நீ செஞ்சிக்க மாட்டாய் மட்டும் தட்டி பேசக்கூடாது யாரும். பிள்ளைகள் பாவம், ஒரு சின்ன வேர்ட்ஸ் அந்த பிள்ளைகளை கொல்லும். சரியா? நீ எடுத்துக்க மாட்டாய், நீ செஞ்சுக்க மாட்டாய் என்று சொல்றது பிள்ளைகளை உயிரோட கொல்லும். நீங்க நினைக்க வேணாம் பிள்ளைகளுக்கு ஃபீலிங்ஸ் இதுல சரியா அப்செட் ஆகிற பிள்ளை வீட்டுல இந்த பேரண்ட்ஸும் தான். சரிதானே? உங்களோட அம்மா மாதிரி கேட்டிருக்கிறாங்க என்னையோ தெரியாது, கேட்கட்டும். சரியா? பிரச்சனை இல்லை, நல்லா லவுட்ல போடுங்க. ரைட்? நான் அடுத்த சொல்றேன், பிள்ளைகள் படிக்கும் போது பேரண்ட்ஸ் பக்கத்துல வந்து இருந்து கேட்கறது பிரச்சனை ஒன்று இல்லை, நல்ல மாதிரி. ரைட்டா? பிள்ளைகள் நம்பிக்கை, பிள்ளை ஒரு வேலையும் செய்யாதுகள். அடுத்தது எந்த கிளாஸ்ல யாரும் எந்த வேலையும் பார்க்காது. அது எனக்கு நம்பிக்கை. உங்களோட பேரண்ட்ஸ் என்ன, எனக்கு நம்பிக்கை, எந்த கிளாஸ் ஒரு பிள்ளைல வந்து வேலையும் பார்க்காதுகள், என்னது எனக்கு தெரியும். சரி, அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல பேரண்ட்ஸ் மாதிரி என்ன செய்யணும், பிள்ளைகிட்ட வந்து
சும்மா இப்ப ஒரு பிள்ளை வந்து இவ்வளவு நேரம் படிக்கிறீங்களாமே இந்த டீ ஒன்று ஊத்தி கொண்டு கேட்காம கூட ஊத்தி கூட கொடுத்து படிங்க படிங்க இன்னும் கொஞ்ச நாள் தந்துக்கும் நாள் ஏலும் யோசிக்க வேண்டாம் என்ன வேணாலும் கேளுங்க கூப்பிடுங்க இப்படின்னு கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணா இப்பயுமே உமா இருக்கேன் பாப்பா இருக்கேன் நான் அடுத்த மாதிரி வீட்டுல இருக்கேன் சின்ன சின்ன குட்டிகள் என்னது தங்கச்சி தம்பிமார் அதுகளும் வந்து இப்படி சப்போர்ட்டிவா இருக்கும் இன்னொரு எத்தனை நாள் எக்ஸாம் 95 நாள் இருக்கும் சரியா அப்ப இப்படி இருக்கும்போது இப்ப ஏலமெண்டா நான் சொல்ற ஒரு விஷயம் ஏலமெண்டு சொன்னா உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு நீ செஞ்சுக்க மாட்டாய் உன்னால இயலாது எடுத்து காட்டேன் பாப்போம் மட்ட தட்டப்படா யாரையும் ஏழுமண்டா பேசுங்க உற்சாகப்படுத்துங்க ஏழாட்டி பொத்திட்டு இருக்கணும் அவ்வளவு நான் சொல்றேன் சரியா அப்ப எந்த ஒரு மனுஷன் என்றாலும் மதிக்கும் மனிதாபிமானம் இல்ல எனக்கு உண்மைக்கு கண்ணாலையும் காட்டுற ஹியூமனிட்டி இல்லாத மனுஷர்கள் மாட்டுக்கு கூட சொல்ல மாட்டுக்கு கூட நன்றி இருக்குது மனுஷர்களுக்கு இல்ல சரியா அப்ப இப்படி இருக்குது சமுதாயம் சோ நீங்க என்ன பிள்ளைங்க நீங்க வந்து வளர்ந்து வர சமுதாயம் சரியா நீங்க உங்க அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும் முன்னுதாரணமா இருக்கணும் சரியா படிச்ச படிப்பு உங்களோட ரிசல்ட் ஷீட்லயோ டிகிரிலயோ இல்ல உங்களோட எக்ஷன்ல என்னதை நீங்க நினைப்பு வச்சுக்கொள்ளணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸ் இருக்குது அதை நீங்க விளங்கி கொள்ளணும் ரைட்டா ஒரு எந்த இடத்துக்கு எப்படி போகணும்ன்ற எத்திக்ஸ் இருக்குது மையத்தூட்டுக்கு போய் குடும்ப கதை கும்பார கதை ஹஜ்ஜிட்டு இருக்க கூடாது கல்யாண வீட்டுக்கு போய் அது கதைங்க அது பிரச்சனை இல்லை அங்க அவன் ஆள் பெய்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறான் குடும்பத்துல ஒருத்தர் பெய்த்துண்டு கவலை வர தன் இங்க கல்யாண வீட்டுக்கு கதை நேற்று ட்ரிப் போனாங்க அதுக்குதான் நான் போறேன் இதை ஆட்கள் கூடி இருக்கு மையத்து வீட்டுக்கு போனாலும் இந்த சனம் கூடி பொம்பளை சொல்ல தேவையில்லையே நானும் ஒரு பொம்பளை தான் ஆனா பொம்பளை பெரிய அதுகள் என்ன எந்த இதுல இருக்கு எனக்கு தெரியாது இந்த கொஞ்சம் எங்கனாலும் கண்டு இந்த கதிரை மரத்துக்குள்ள கதிரை போட்டு கொஞ்சம் பொம்பளை தான் பக்கத்துக்கு போக மாட்டேன் நான் டிரெக்டா போற மையத்தை பார்க்க அப்படியே போறாம விட்டேன் இந்த பக்கத்துக்கு கூப்பிடுற வாங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் இருங்க நீங்க அப்படியே போயிருவேன் எனக்கு விருப்பம் இல்ல இந்த பலாய் கதைக்கிறதுக்கு எல்லாம் சரி அப்ப நீங்களுமே நீங்க வளர்ந்து வர ஜெனரேஷன் நீங்க அடுத்த வாரத்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும் தயவு செஞ்சு இந்த நீங்களும் வேற வேஸ்ட்ல போயிட்டு என்ன மத்தாக்களை காய அப்படின்னு இருக்க வேணாம் சரியா விளங்குதா உலல் ஓ டீச்சர் டீச்சர் முதலாவது பாருங்க வீசாதிர் என்ற கவிதையினுடைய மையக்கரு யாது சரியா இந்த வீசாதிர் என்ற கவிதையில மையக்கருத்து என்ன அப்படி இல்லாட்டி இந்த வீசாதிர் என்ற கவிதையின் மூலம் கவிஞர் கூற விளைகின்ற கருத்து யாது ரைட்டா இப்படி எது கேட்டாலும் என்ன கவிஞர் கூறவா என்ன மைய கருத்துன்னு சொன்னா ஒரு வீதியோரத்துல ஒரு பிச்சைக்காரன் முடங்கி கிடக்கிறார் சரியா அந்த பிச்சைக்காரன் அவல நிலையை எடுத்து காட்டுறாரு ஒன்று பாயிண்டா சொல்லிட்டு அப்புறம் சேர்ப்போமா முதலாவது பிச்சைக்காரன் அவலத்தை எடுத்து என்ன துன்புறுத்தும் பசியால் விழுந்து கிடந்தானோ அவன் அவல நிலை எடுத்து காட்டப்படுது அப்ப அவல நிலை பிச்சைக்காரன் அவல நிலையை எடுத்து காட்டுறாரு அதுக்கு பிறகு ஒரு வறுமையால ஒரு மனுஷன் இந்த அளவு கஷ்டப்படுறான் என்ற விஷயத்தை எடுத்து காட்டுறது சரிதானி அந்த கஷ்டப்பட்டு வறுமையால கஷ்டப்படுற மனிதன் மீதான இரக்கத்தை எடுத்து காட்டுறாரு எப்படி இருக்கோடும் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி இரக்கமும் அந்த அத்தகையவர்களுக்கு எத்தகையவர்களுக்கு பிச்சைக்கார வறுமையால் இருக்கிறவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் கட்டாயம் மனிதாபிமானத்துடன் செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை எடுத்து காட்டுறாரு இவ்வளவுதான் இந்த பாடல் மூலம் சொல்ல வர விஷயம் இது ஒன்று என்னண்டா பிச்சைக்காரன் அவல நிலையை சொல்ல வராரு ரெண்டாவது ஒரு வறுமையால ஏற்படுற துன்பத்தை சொல்ல வராரு அந்த துன்பப்படுற மனுஷனுக்கு செய்யற உதவிகள் நாங்க எப்படி செய்யணும் கட்டாயம் மனிதாபிமானத்தோட சரியா இதத்தான் இந்த மூன்றையும் சேர்த்தா சரி சேர்ப்போமா நாங்க எப்படி வீசாதிர் என்ற கவிதையின் மைய கருத்து யாது அல்லது வீசாதிர் என்ற கவிதை மூலம் கதாசிரியர் கூற வருகின்ற விடயம் என்ன அப்படின்னு கேட்டா வீதியோரத்தில் முடங்கி கிடக்கும் பிச்சைக்காரனின் அவல நிலையம் வறுமையால் துயரும் மனிதனின் மீதான இரக்கமும் அத்தகையவர்களுக்கு செய்யும் உதவிகள் மனிதாபிமானத்துடன் அமைய வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்துவதாக இக்கவிதை அமைகின்றது சரியா கிளியரா அப்ப வீசாதிர் என்ற கவிதையில் என்ன சொல்லப்படும் ஒன்று பிச்சைக்காரன் வறுமை சொல்லப்படுது ரெண்டாவது என்ன சொல்லப்படுது முறையில் நாங்கள் நடந்து கொள்ளணும் அவன் மீதான இரக்கம் சொல்லப்படுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது அப்படிப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனிதாபிமானத்துடன் செய்யப்பட வேண்டும் என்ற விஷயம் வலியுறுத்தப்படுகின்றது இது மூன்றும் தான் வீசாதிர் என்ற கவிதையிட மைய கருத்து
பிள்ளை தலைப்பு பாருங்களா, கவிதையோட தலைப்பு என்ன? வீசாது. சொல்ற ஒரே விஷயம், மைய கருத்து என்ன? வீசாதீங்க, கிட்ட போங்க, குனிங்க, உடுங்க, விடு எனது காசை போடுங்க. அப்ப வீசாதீர்கள் என்று சொன்னாலே எங்களுக்கு விளங்குது ஒரு மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கிறார் கவிஞர். சரியா? வீசாதீங்கன்னு சொன்னா மெதுவா போய் போடுங்க, மனிதாபிமானமோட வெளிப்படுத்தணும் இடத்துல. எனவே வீசாத கருத்து மைய கருத்து இது மூண்டையும் சேர்த்து எழுதினா சரி. பாயிண்ட் எழுதக்கூடா, பாயிண்ட்ஸ் போகலாம். ரைட். இரண்டாவது கேள்வி, இக்கவிதையில் இடம்பெறும் பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்புகள் யாவை? சொல்லுங்க பாவம். பிச்சைக்காரனை பத்தி எப்படி வர்ணிக்கிறாங்க? சித்தரிப்புகள்னா என்ன சொல்ல, பிச்சைக்காரனை பத்தி என்னெல்லாம் சொல்லப்படுது? வீதியோரத்துல முடங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். சொல்லுங்க வேற. கை இல்லாதவனாயிருத்தல். ஆள் சுருளும் வெயில்ல வந்து அவரு விழுந்து கிடக்கிறான், கை இல்லாதவனாக இருக்கிறான். வேற உயிர் இருக்கிறோ இல்லையோ என்று அறியாம குடிக்கிறான். ஆடி இருக்கிறான். வேற ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறான். என்னம்மா? காகம் கொத்த வாரத பார்த்து அதுக்குதான் இந்த குறை, உயிர் இருக்கோ இல்லையோ தெரியாது, அது காட்டுறதுதான். ஏன்னா காகம் பிள்ளை செத்த உடல் எல்லாம் தின்ன போறானே, அவனுக்கிட்டையும் கொத்த போகுது. அப்ப அவன் செத்துட்டானா இல்லையாண்டது கூட தெரியா, அந்த அளவுக்கு படுத்து கிடக்குறான். என்னத்தால? துன்புறுத்துற பசியால. சரியா? வேற என்ன இருக்குது? ஆசை மிகுதியால் ஆசைகளோடு அவன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆசை மிகுதியால் அதிரும் காதையுடையவன் அவன். ரைட். வேற ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான். ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான். வேற பிழைக்க வழி தெரியாதவன். ரைட். கை இல்லாதவன் சொன்னா பிள்ளைக்கு வழி தெரியாது. ரைட், அவ்வளவுதான். சரியானே? ஓகே. இப்ப பாருங்க, இக்கவிதையில் இடம்பெறுகின்ற பிச்சைக்காரன் நிலை என்ன? பாயிண்ட் ஃபார்ம்ல முதலாவது சொல்றேன், பிறகு நாங்க பந்தியா அமைப்போம். முதலாவது ஃபர்ஸ்ட்ல இருந்தே போமே, கவிதையில இருந்தே போமே. பாருங்க, ஆள் சுருளும் வெயிலிலே. அப்ப ஆள் சுருளுகின்ற வெயிலிலே படுத்திருக்கிறான். அடுத்தது, நீர் போகும் நடைபாதையிலே உய்யும் வகை தெரியா. உய்யும் வகை தெரியா ஓர் மனிதன், பிழைப்பதற்கு வழி தெரியாதவன். சரிதானே? உய்யும் வகை தெரியாதவன், பிழைப்பதற்கு வழி தெரியாதவன். கை இல்லாதவன் போல் தூங்கு. கை இல்லாதவன், அப்ப கை இல்லாதவன். சரி, கை இல்லாதவன் எழுதுங்க நீங்க. கை இல்லாதவன்டா வேலை செஞ்சு உழைக்கிறதுக்கு ஒண்ணு வழி தெரியாதவன். ரைட்டா? முதலாவது என்ன? ஆள் சுருளுகின்ற வெயிலிலே படுத்திருக்க கூடியவன், பிழைக்கின்ற வழி தெரியாதவன், கை இல்லாதவன். ரைட். அடுத்தது, தூங்குகிறான் போல கிடக்கிறான், துன்புறுத்தி வீங்கும் பசியால் போக்கு. தூங்குவன் போல கிடப்பவன். சரிதானே? அடுத்தது என்ன? நித்திரை செய்பவன் போல கீழே விழுந்து கிடப்பவன். தூங்குபவன் போல கிடப்பவன். ரைட். அடுத்தது, துன்புறுத்தி வீங்கும் பசியால் விழுந்தானோ. எப்படி எடுக்கலாம்? ரைட். இப்படி வீங்கு, அதாவது களைத்து பசியால விழுந்து கிடக்கிற, விழுந்திருக்கிறானோ, உசிரோடு இருக்கிறானோ, இறந்துட்டானோ நிலை தெரியாம காணப்படுற ஒருத்தன். சரியானே? ஆங்காயலில் கொத்த வரும் காகத்தை பாரும் குறையுயிரோ செத்த உடலோ தெரியவில்லை. அப்ப உயிரிக்கா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு நிலையில அவன் நிலப்பாடு காணப்படுது. ரைட்டா? அடுத்தது வந்து சற்றெனினும் இல்லை, அதுல வந்து அவர் சொல்றாரு இல்லையா, ஹியூமனிட்டியை பத்தி சொல்றாரு. வேண்டாமோய் ஆசை மிக ஆதலினால் காசு கண்ணீர் என்றிடாதிரும் காதுடையார். அதாவது வந்து ஆசை மிகுத ஆதலினால் கண்ணீர் என்று அதிரும் காதினை உடையவன். சரிதானே? கடும் தூக்கம் பாதையிலே கெட்டுவிடக்கூடும், கெடுக்காது. அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு நன்மைகள் வீசாதீர் என்ற கவிதையில பிச்சைக்காரன் நிலை சொல்லப்படுது. போய் சொல்லிட்டோம் தானே. அழுதும் மகந்திக்கு. ரைட். பாருங்க, இப்ப இக்கவிதையில் இடம்பெறுகின்ற பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்புகள். இப்படி கேள்வி வருங்க பாருங்க. பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்புகள் என்ன? பிச்சைக்காரன் அவல நிலை எவ்வாறு விளக்கப்படுது? பிச்சைக்காரன் பற்றிய வர்ணிப்புகள் எவ்வாறு இடம்பெறுது? பிச்சைக்காரன் துன்பம் நிலை எவ்வாறு புலப்படுத்தப்படுது? எப்படி கேட்டாலும் ஒரே விடதான். சரியா? அப்ப இந்த கவிதையில் இடம்பெற பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்புகள் என்ன? முதலாவது, கவிதைகள் எப்பவுமே நீங்க எழுதும் போது பாடல் கவிதை தந்துதான் இருக்கிறாங்க. சோ விடைகள் எழுதும் போது உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை, கவிதையை பார்த்து பாடல் வரிகளை எடுத்து நீங்க ஹைலைட் பண்ணி காட்டி விளக்குறது பெட்டர். உங்களுக்கு கவிதை பார்க்க அழகா இருக்கும். சரிதானே? சும்மா வாசிக்க நல்லா இருக்கும், விடையெல்லாம் நல்லா வரும் விலை. சரியா? ஏன்னா கவிதை தந்துதான் இருக்குது. இப்ப உங்களுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கவிதையை மேல பார்த்தாச்சு, கீழே பாடல் வரி தூக்கி எழுதியாச்சு. அப்ப இப்படி எழுதுனாங்க, ஆள் சுருளும் வெயிலே போட்டு என்ன அந்த துண்டு பிச்சைக்காரன் அவல நிலையை எடுத்து காட்டுது என்ற வரிகளின் ஊடாக தாங்க முடியாத கொடுமையான வெயிலில் வீதியோரத்தில் மனிதர்கள் நடக்கின்ற பாதையினை
பாதையிலே தூங்குவது போல விழுந்து கிடக்கிறான். அல்லது அந்த பாதை அந்த பாதை தானே அவனுக்கு வாழ்விடமா கிடக்குது. அவனுக்கு வீடு இருக்குதா, இல்லாட்டி தன் ஊர் இருக்குதா? இல்ல. அந்த மனுஷர்கள் நடந்து போற வீதி நடை பாதை தான் அவன் ஒரு வாழ்விடம். எங்கனாலும் போய் விழுந்து கிடக்கிறதான். ரைட்டா? அப்ப இன்னும் இந்த வரி மூலம் சொல்லப்படுதுண்டா, ஒரு மனுஷன் சுருண்டு உள்ள அளவுக்கு வெயில். இந்த வெயில்ல நடைபாதைய வாழ்விடமாக கொண்டு தன்னை வறுமையினால தன்னை வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கு பிழைக்கிறதுக்கு வழி தெரியாம உறங்குவன் போல கிடக்கிறான் என்று கவிஞர் கூறுவதன் மூலம் பிச்சைக்காரனுடைய அவல நிலை சித்தரிக்கப்படுகின்றது. பார்க்கணும் கேள்வியில் என்ன டேர்ம் வேர்ட்ஸ் போட்டுக்கிறாங்களோ அதே கீழே போடணும். சரியா? அப்ப ஆள் சுருளும் வெயிலிலே என்ற வரிகள் மூலம் தாங்க முடியாத கொடுமையான வெயிலிலும் வீதி ஓரத்திலே மனிதர்கள் நடந்து கொண்டு செல்லுகின்ற பாதையிலேயே தன்னுடைய வாழ்விடமாக கொண்டு பிழைப்பதற்கு ஒரு வழி தெரியாத ஒரு மனிதன் தூங்குவது போல கிடக்கிறான் என்று கவிஞர் கூறுவதன் மூலம் பிச்சைக்காரனுடைய அவல நிலை வெளிப்படுத்தப்படுகிறது, சித்தரிக்கப்படுகின்றது. கிளியரா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த முதலாவது பந்திக்குள்ள பிச்சைக்காரன் அவல நிலை 3 சொல்லப்படும். ஒன்று ஆள் சுருள வெயில படுத்திருக்கிறது, பிழைக்கிற வகை தெரியாத ஒருத்தன் சொல்லப்பட்டாச்சு. அடுத்தது உறங்குவது போல கிடக்கிறான். 3 விஷயம் ஒரு பந்திக்குள்ள இப்படி வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ண இப்படி சேர்த்துக்கிறது பாத்தீங்களா? அப்ப முதலாவது பாடல் வரிய கொடுத்து ஆள் சுருள வெயில படுத்திருக்கிறத மட்டும் பாடல் வரியில விளக்கிட்டு மற்ற ரெண்டையும் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டாச்சு என்று கூறுவதன் மூலம், இப்படி கவிஞர் தானே சொல்றாரு என்று கவிஞர் கூறுவதன் மூலம் பிச்சைக்காரருடைய அவல நிலை சித்தரிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். ரைட்டா? அடுத்தது பார்ப்போம். மேலும் ஒரு கையில்லாதவன் போல தூங்குகிறான் அப்படி சொல்றாங்க. கையில்லான் தூங்குவது போல கிடக்கிறான். அவர் கையில்லாதவன் போல தூங்குகிறான் எனவும் அதை சொல்ல என்றும் சொல்றாரு தானே. அப்ப மேலும் ஒரு கையில்லாதவன் போல் தூங்குகிறான் எனவும் அடுத்தது கவிஞர் கேட்கிறார் தானே, துன்புறுத்தி வீங்கும் பசியில் விழுந்தானோ அப்படின்னு கேட்கிறார் தானே. அதை பாடல் வரைய கொடுக்கலாம். நீ எப்படி துன்புறுத்தி வீங்கும் பசியில் விழுந்தானோ என்று கவிஞர் வினவுவதன் மூலம் அவன் துன்புறுத்தப்படுகின்ற பசியில் தான் விழுந்து கிடக்கிறான் போல என பிச்சைக்காரனுடைய அவல நிலை இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது, சித்தரிக்கப்படுகின்றது. ரைட்டா? அப்ப என்னது? மேலும் ஒரு கையில்லாதவன் போல தூங்குகிறான் எனவும் துன்புறுத்தி வீங்கும் பசியிலால் விழுந்தானோ என அவன் தூங்குவதற்கான காரணத்தையும் சுட்டிக்காட்டி பிச்சைக்காரனுடைய அவல நிலையை கவிஞர் சித்தரிக்கிறார். ரைட்டா? அது மட்டுமன்றி அவன் அருகில் குத்தவரும் காகத்தை பாரும் என்று கூறுவதன் மூலம் அவனுக்கு உயிர் இருக்கின்றதோ இல்லையோ என்று தெரியாத அளவிற்கு அவன் விழுந்து கிடக்கிறான் என்பதன் மூலம் அவனுடைய அவல நிலை வெளிப்படுத்தப்படுகின்றது. அழகா எழுதலாம். எழுதுறதுக்கு சொல்லி தரணுமா உங்களுக்கு? சரியா? ஏன் எழுத தெரியாம இருக்கிற விஷயத்த நாங்க சும்மா யோசிச்சு எங்களுக்கு வார மொழியடுதான். ரைட்டா? பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறேன் நான். விலங்கு தானே இப்படி சொல்ற மெத்தடுகள். அழகா பாடல் வரியை சொல்லி ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு பாடல் வரி தெரியும், பாடலோட பொருளும் தெரியும். பொருளை எழுதுங்க. பொருள் தமிழில் விட பொருளை எழுதி போட்டு என்ற கவிஞர் கூறுவதன் மூலம் பிச்சைக்காரன் அவல நிலை சொல்லப்படுது எனவும் என்று அப்படி சேர்க்கிறதுல என்ன பிரச்சனை? அழகா எழுதலாம். ரைட்டா? அப்ப சொல்லலாம். என்ன பிச்சைக்காரன் அவல நிலை எப்படி வெளிப்படுத்துண்டா அழகா சொல்றாரு. அவங்க கொத்தவரும் காகத்தை பாரும். அப்படி சொல்றதன் மூலம் தான் விளங்குது அவன் செத்துட்டானா உயிரோடு இருக்கானோ கூட தெரியா அந்த அளவுக்கு விழுந்து கிடக்குறான். அப்பதான் அவனோட கஷ்டத்தை எடுத்து காட்டுதா இல்ல இப்படி ஒரு நிலைமையாடா அப்படின்னு எடுத்து காட்டுது. ரைட்டா? ஓகே. அடுத்தது பாருங்க. என்று கூறுவதன் ஊடாக பிச்சைக்காரன் அவல நிலை வெளிப்படுத்தப்படுது. ரைட்டா? ரைட். கடைசாவது சொல்றாரு. இப்ப அவளை எல்லாம் இந்த 2 பந்திப்புல எல்லாம் உள்ள பாருங்க. ஆள் சுருளும் வெயிலிலே என்ற வரிகள் மூலம் ஒன்று ஆள் சுருளுகின்ற வெயிலிலே படுத்திருக்கிறான் வந்துட்டது. அந்த மனிதர்கள் நடக்கிற நடைபாதையை தன்னுடைய வாழ்விடமாக கொண்டு தன் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியாதவனாக அப்ப பிழைக்கின்ற வழி தெரியாதவனாக இருக்கிறான் என்ற விஷயம் வந்துட்டு தெரியாது. உறங்குவன் போல கிடக்கிறான் என்று கவிஞர் கூறுவதன் மூலம் அப்ப உறங்குவது போல கிடக்கிறான் என்றது 3வது விஷயம். அவனை பத்தின 3 விஷயம். முதலாவது பந்திக்கு வந்துட்டு மேலும் 2வது பந்தி தொடங்குறீங்க. மேலும் ஒரு கையில்லாதவன் போல் தூங்குகிறான் எனவும் முதல்ல கையில்லாதவன் என்றது வந்துட்டு சரியா? தூங்குகிறான் எனவும் துன்புறுத்து வீங்கும் பசியில் விழுந்தானோ என்று கூறுவதன் மூலம் அவனுடைய அவலம் வெளிப்படுத்த பசியில தான் விழுந்து அவன் பசி துயர் வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப பிச்சைக்காரன் அடுத்த விஷயமும் சொல்லியாச்சு 2வது பந்தில. மொத்தம் அப்ப 4 விஷயம் சொல்லி இருக்குது. 5 விஷயம் சொல்லி இருக்குது. சரியா? அடுத்தது அவன் அருகில் கொத்தவரும் காகத்தை பாரும் என்று கவிஞர் சொல்வதன் மூலம் உயிர் இருக்குதோ இல்லையோன்னு கூட தெரியாத அளவுக்கு அவன் ஒரு நிலை வெளிப்படுத்தப்படுது. 6வது விஷயம் அதுல சொல்லியாச்சு. ரைட்டா?
பிச்சைக்காரனை பத்தின 6 விஷயமும் வந்துட்டுது. அடுத்தது கவிஞர் மனித நேயம் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்றாரு தானே. அப்ப இந்த மனித நேயமற்ற நடத்தைகளை கூறி இது சொல்லணுமா, கவிஞர் மனித நேயமற்ற நடத்தைகளை எடுத்து கூறியும் நடத்தைகள் எடுத்து சொல்றாரு தானே. என்ன செருக்கோடு செல்லுகிறீங்க, இனத்துக்கு வீசுகின்ற அவமதிக்கிற கொள்கை, மனிதாபிமானமற்ற முறை தானே. இந்த மனிதர்கள்ட மனித நேயமற்ற நடத்தைகள் எடுத்து காட்டுறாரு அவடத்துல. எடுத்து சொல்லியும் அவல நிலையையும் வெளிப்படுத்துறாரு அவடத்துல. மனிதர்களுடைய மனிதாபமான மனித நேயமற்ற நடத்தைகளை எடுத்து கூறியும் பிச்சைக்காரனுடைய அவல நிலையும் அவ்விடத்துல எடுத்து காட்டுறாரு. அது எப்படி என்று சொன்ன, அதாவது எந்த இடத்துல அவல நிலை எடுத்து காட்டுறாருண்டா, அந்த அதிருகின்ற காதுகளை உடையவன், எழும்பிருவான், கெடுக்காதீங்க நித்திரைய, பாவம், புவிய மறந்து படுத்துட்டு கிடக்கிறானது அவன் அந்த மனுஷர்கள்ட்ட, அந்த மனித நேயமற்றவர்கள்ட்ட சொல்ற விஷயம். அந்த பிச்சைக்காரன் அவலன்ல இப்படித்தான் இருக்குது என்றத மனித நேயமற்றவர்கள்ட்ட சொன்ன விதம். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி கொடுக்கணும்டா, மனித நேயமற்ற மனிதர்களின் நடத்தைகளை எடுத்து கூறியும் அவ்விடத்தில் பிச்சைக்காரனின் அவல நிலையையும் கவிஞர் சித்தரிக்கின்றார். அதாவது இப்ப அதை நீங்க விளக்க புரிங்க என்ன எல்லாம் சொன்னாரு. அதாவது அதிரும் காதுடையான் எனவும், சரியா, அதிரும் காதுடையான் எனவும், அவனது காசு தொடர்பான எண்ணம், அவனது வறுமை நிலையும், அதன் காரணமாகத்தான் பெருங்கூரத்தில் முடங்கி கிடக்கிறான் என்று சொல்லிய. எனவே அவனோட நீங்க போடுற காசால அவனோட தூக்கம் கெட்டு விட்டுரும் என்று அவனோட அந்த வறுமை நிலையை எடுத்து காட்டி பிச்சைக்காரனுடைய அவல நிலையை கவிஞர் சித்தரிக்கிறார். ஓகேயா? ஓகே டீச்சர். உங்களுக்கு கவிதையோட பொருள் விளங்கிட்டு தானே, அதே பொருளை அப்படியே எழுதுங்க. எழுதி இப்படி சொல்றாரு, இப்படி சொல்வதன் மூலம் இந்த விஷயம் வெளிப்படுத்தப்படுது, இதுக்காகத்தான் இதை சொல்றாரு, இதை சொல்லி காட்டுறாரு, சமுதாயத்துக்குள்ள அறிவுரை சொல்றாரு, மனிதநேயமா நடந்து கொள்ளும் என்றாரு, மனிதநேயமற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு, எல்லாம் அந்த கவிதையில சொல்லப்படுது. உங்களுக்கு பொருள் தமிழ் தெரியும் தானே, எல்லாருக்கும் பொருள் விளங்குதானே. அதே பொருளை நீங்க பயப்பட வேணாம், உங்களோட வாயில வாரதான் ஆன்சர். நீங்க கொஞ்சம் யோசிட்டீங்கன்னு சொன்னா, நான் எழுதுற சரியோ யோசிச்சா முழு விடை உங்களுக்கு புலமாரிதான் விளங்கும். ஒரு காலம் ஒரு வேலை, எந்த பெரிய வேலைண்டாலும் செய்வோம் முன்னுக்கு பேத்துட்டீங்கன்னா பின்னுக்கு திரும்பி பார்க்கக்கூடா. பார்த்தா நீங்க அவடத்துலயே விழுந்துருவீங்க, நான் செஞ்சுக்க மாட்டேன், திரும்பவே கூடா. பின்னால எந்த பெரிய தடவை வந்தாலும் திரும்ப கூடா. அப்ப நீங்க எழுதின ஆன்சர் சரின்னு பட்டுட்டுண்டா பிழையோட யோசிக்கடா. பிழையோட யோசிட்டீங்கடா நீங்க 2 மணி தலைவர் முழு ஆன்சரும் புலமாரிதான் விளங்கும். சரி, அப்புறம் என்ன செய்ய போறீங்க, கிழிச்சு வீசியா பேப்பற, சரிதான் நான் எழுதுறது சரிதான், சரியான ஆன்சரை சரி நினைச்சு எழுதுங்க. சரியா, பிள்ளை ஆன்சர் எழுதிட்டு நான் எழுதி சரிதான் வரக்கூடா. ஓகே ரைட். அப்ப வீசாதிர் என்ற கவிதையிட மைய கருத்து என்ன விளங்கிட்டு தானே. வீதியோரத்துல ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவன் அவல நிலை சொல்லப்படுது, அவன் மீதான இரக்கம் சொல்லப்படுது. அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் கட்டாயம் மனித நேயத்துடன் செய்ய வேண்டும், மனிதாபிமானமான முறையில செய்யப்பட வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்படுது. ரைட்டா? அடுத்தது, இக்கவிதையில் இடம்பெறுகின்ற பிச்சைக்காரன் பற்றிய சித்தரிப்பு என்ன. இப்ப நான் பாயிண்ட் ஃபார்ம்லயும் என்னென்னதை சொல்லி அது அவ்வளோத்தையும் பந்திலையும் சொல்லிட்டேன். சரியா? ஆள் சுருளும் வெயிலிலே என்ற வரிகளினூடாக தாங்க முடியாத கொடுமையான வெயிலிலும் வீதியோரத்திலே மனிதர்கள் நடந்து கொண்டு செல்லுகின்ற பாதையினை தன்னுடைய வாழ்விடமாக கொண்டு தனது வறுமையில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழி தெரியாதவனாய் மேலும் உறங்குவது போல கிடக்கிறான் என்பதனூடாக, வறுமையிலிருந்து விடுபட வழி தெரியாது உறங்குவன் போல கிடக்கிறான் என்று கவிஞர் கூறுவதனூடாக பிச்சைக்காரனுடைய அவல நிலை வெளிப்படுத்தப்படுகின்றது. மேலும் ஒரு கையில்லாதவன் போல் தூங்குகிறான் எனவும், துன்புறுத்தி வீங்கும் பசியில் விழுந்தானோ என அவன் தூங்குவதற்கான காரணத்தையும் கவிஞர் சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமன்றி அவன் அருகே கொத்த வரும் காகத்தை பாரும் என்று கூறுவதனூடாகவும் அந்த பிச்சைக்காரன் உண்மையிலே தூங்குகிறானா அல்லது இறந்து விட்டானா என்பதனை கவிஞர் எடுத்து காட்டுவதற்காக கவிஞர் வரிகளை பயன்படுகிறார். எப்படி உண்மையிலேயே தூங்குகிறானா இறந்து விட்டானா என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவ்வரிகளினூடாக பிச்சைக்காரனுடைய அவல நிலையை கவிஞர் சித்தரிக்கிறார். இன்னும் மனிதநேயமற்ற மனிதர்களின் நடத்தைகளை எடுத்து கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிச்சைக்காரனுடைய அவல நிலையையும் எடுத்து காட்டுகின்றார். அதாவது அதிரும் காதுடையான் எனவும், அந்த காசு தொடர்பான அந்த பிச்சைக்காரனுடைய எண்ணம், அவனுடைய ஆசை பற்றியும், அதனால் அவனுடைய தூக்கம் பாதையிலே கெட்டுவிடும் என்றும் அவனுடைய அவல நிலையை பிச்சைக்காரனுடைய அவல நிலையை கவிஞர் சித்தரிக்கிறார். இப்ப கிளியரா? இப்படி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், பயப்படுத்தல 4 மார்க்ஸ் தானே போடுவாங்க. ரைட். அடுத்தது 3வது கேள்வி.
வீசாதீர் என்ற தலைப்பு இக்கவிதைக்கு பொருத்தமா? பொருத்தமா? பொருத்தம். பொருத்தம். ஏன் பொருத்தம்? உங்களுக்கு விட தெரியும். அடிவாங்க பொதுகள், உங்களுக்கு விட தெரியும். வாய்க்கு வாரத்தை சொல்லுங்க. உங்களோட பேச்சு வழக்குல சொல்லு. எனக்கு எந்த ஒரு பேச்சும் தெரியும். சரியா? என்னைய நீங்க சும்மா நினைக்க வேணாம். எல்லா பேச்சிலையும் நான் பேசுவேன். கிண்ணியாக்கு போனா கிண்ணியாவுல பேசுவேன். உங்களோட என்ன ஒரு பேச்சாலும் நான் பேசுவேன். அப்ப நீங்க யோசிப்போம் எனக்கு விளங்காது, எனக்கு விளங்கும், நீங்க பேசுங்க. ஏன் இந்த கவிதைக்கு வீசாதிரன தலைப்பு மிச்சம் சூட் ஆகுது? என்ன காரணம்? ஒரு வரியில சொல்லலாம்ல, விட ஒரு வரியில, 2 வரியில. அந்த லாஸ்ட் பாயிண்ட் அத சொல்லணுமா? சொல்லுங்க பாபு. ஹிமா, நீங்க சொன்னது சரி, சொல்லுங்க. அத கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக. பிச்சைக்காரனுடைய அவல நிலைய கவிஞர் எடுத்துக்காட்டி அவன் சொல்றான், வேண்டாமோய் கூசுகின்ற அவமதிக்கும் கொள்கை என்று சொல்லி பிச்சைக்கார, அதாவது மனிதர்களுடைய மனித நேயமற்ற முறையினை எடுத்துக்காட்டி கடைசியாவது சொல்றாரு, கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக, இல்லையெனில் உன் பாட்டில் செல்க என கூறுவதன் மூலம் வீசாதீர் என்ற கவிதை வீசாதீர் என்ற தலைப்பு இக்கவிதைக்கு மிச்சம் பொருத்தம். என்ன பிள்ளைகள் நீங்க, இது கஷ்டமா? நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? வீசா நான் இந்த கேள்வி இருக்குன்னு தான் ஃபர்ஸ்டுக்கே நான் சொன்னது. வீசாதீரன தலைப்பே ஃபர்ஸ்ட் வீசாதீரன்னா என்ன? வீசவானா, கிட்ட போய் மெதுவா போடுங்க. அப்ப கடைசி அது வரையிலையும் சொல்றார் கவிஞர், கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக. இடுகன்னா என்ன? மெதுவா போடுங்க, வீசாதீங்க, மெதுவா போடுங்க. நீங்க வீசினா அவன் எழும்பிடுவான், பாவம் அவன் என்று சொல்றான். அப்ப வீசாதீரன கவிதை ஏன் இதுக்கு பொருத்தம் என்றா, கவிஞர் அழகா சொல்றாரு, நீங்க வீசுறத்தால அதிருகின்ற காதை உடையவன், அந்த பிச்சைக்காரன் அவல நிலையை சொல்லி, எனவே நீங்க என்ன செய்யுங்க, அவன் தூக்கம் கட்டுறான். உங்களுக்கு விருப்பமா, கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக என்று சொல்வதன் மூலம் அப்படி இல்லாட்டி உன் பாட்டில் செல்க என்று கவிஞர் சொல்வதன் மூலம் வீசாதீர் என்ற தலைப்பு இக்கவிதைக்கு பொருத்தமானதாகும். ஏன் பிள்ளை எழுத இயலாதா? அவ்வளவுதான் பிள்ளை. சரியா? வீசாதீர் என்ற கவிதைக்கு இந்த தலைப்பு ஏன் பொருத்தம்? அப்ப எப்படி கேள்வி வைப்பாங்கண்டா, வீசாதீர் என்ற தலைப்பு இக்கவிதைக்கு எவ்வாறு பொருந்துகிறது? கேள்வி பாருங்க. இப்ப கேள்வி அனுகூலமே நாங்க ஒன்று எவ்வாறு பொருந்துகிறது, அல்லது பொருந்துகின்ற விதத்தினை ஆராய்க, பொருத்தமானதா, இப்படி 3 பேட்டர்ன்ல வரும். பாருங்க, வீசாதீர் என்ற தலைப்பு இங்க பாரு, ஜனுஷ்கா சொல்லகாதைய சொல்ல பயமா இருக்கு, அதான் சொல்லலையா? நான் என்ன சொல்ல, நான் இவ்வளவு உங்களோட நான் இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருந்தே பயப்படுறீங்கண்டா, நான் உண்மைக்கு என்ன உண்மையான ரியலா மாறினேன்டா, நீங்க என்னன்னு நீங்க கதைப்பீங்க? இதான் என்ன ரியல், நான் சும்மா சொன்னேன். நான் இப்படித்தான் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறேன். ஆனா இதுக்கே நீங்க இப்படி பயப்படுறீங்கண்டா, மத்த டீச்சர்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க என்னன்னு படிக்கிறதுல பயப்படக்கூடாது. உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், நீங்க ஸ்கூல்ல இருந்தான் விளங்க இல்லையா? 6 முறை 50 முறை சொல்லி தந்துட்டாரா? 50 முறை சொல்லி உங்களுக்கு விளங்க இல்லையா? நிப்பாட்டுங்க சார், 50 முறையும் சொல்லி தந்துட்டீங்க, எனக்கு விளங்க இல்ல, இந்த இருக்க விளங்கப்படுத்துங்க. பயம் இல்லாம சொல்லுங்க, யார் என்ன கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தெளிவு கொடுக்கணும். சார் மாறுற டீச்சர்ஸ் மாறுற வேலை, பிள்ளைகளுக்கு தெளிவு வரும் வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி 1வது தரத்திலேயே விளங்குறதுக்கு சொல்லிடணும். ரைட்டா? சொல்ற ஃபர்ஸ்ட் டைம்லயே விளங்குறதுக்கு சொன்னா சரிதானே? இது ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. சேர்மா டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம கிடக்கு. சரியா? இன்னொரு பிள்ளைய இந்த கேள்வி விளங்கப்படுத்த பிள்ளைன்னு சொன்னாலும் வீட்டு அழகா விளங்கப்படுத்துது. இங்க படிச்சு தர டீச்சர்ஸ் மாதிரி சேர் மாதிரி இல்லாம கிடக்கு. நான் குறை சொல்ல இல்ல டீச்சர்ஸ் மாதிரி சேர் மாற, ஆனா இப்படி பிரச்சனை இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு விளங்க இல்லையா? நீங்க கேளுங்க, பயப்பட தேவை. ஜனுஷ்கா நீங்க சொல்லலாம், நான் கேட்க எனக்கு என்ன பயப்பட? அப்படியே பயப்பட்டாலும் இப்ப நீங்க சொல்ற விட புள்ள நான் அடிக்க போறேன்னா, அடிக்க ஏழுமா எனக்கு? எப்படி நான் டெப்ப பிச்சுட்டு தான் அடிப்போம். சரியா? ஏலாது சொல்லலாம். அப்ப நீங்க பயப்பட வேண்டாம், விடைகளை சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப ரைட், இப்ப பாருங்க கேள்விய, வீசாதீர் என்ற தலைப்பு இக்கவிதைக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்ற வந்தா வடிவா எழுதலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்னது, வீசா, அதாவது கவிதை மூலம் கவிஞர் பிச்சைக்காரனுடைய அவல நிலையை எடுத்து காட்டி மனிதர்களுடைய மனித நேயமற்ற முறையையும் எடுத்து சொல்லி
சரிதானே? அவ்விடத்துல மனிதர்களுடைய மனிதநேயமற்ற முறையை எடுத்து சொல்லி அவ்விடத்திலே பிச்சைக்காரனுடைய அவல நிலையை எடுத்து காட்டி, சரியா? அப்ப என்ன சொல்றாரு? பிச்சைக்காரன் அவல நிலையை எப்படி எடுத்து காட்டுறாரு? அதிருகின்ற காதையுடையவன் அவன பாதையில கெட்டு விடும் அந்த துண்டு எழுதுவோம். அவ்விடத்துலாம் சொல்றாரு. அவன நீங்க வீசி போற போக்குல வீசிட்டு போறீங்க நீங்க, சரியா? கொஞ்சம் கூட நிக்காம அவ்விடத்துல வந்து மனிதர்கள்ட்ட மனித நேயமற்ற முறை சொல்றாரு. என்ன? கொஞ்சம் கூட நிக்காம மனசுல இரக்கம் இல்லாம போற போக்குல சிலரைய வீசுறீங்க. இது வந்து மனித நேயமற்ற முறை சொல்லப்படுது. அப்ப அதை கட்டாயம் எழுதணுமா? மனிதர்களுடைய மனித நேயமற்ற முறையை எடுத்து சொல்லி அந்த பிச்சைக்காரன் அவலத்தையும் எடுத்து காட்டி கிட்ட போய் கடைசா நீங்க அந்த பொருத்தத்தை காட்டுறதுக்கு அந்த வரியை கொடுக்கணும். எப்படி? கிட்ட போய் மெல்ல குனிந்து இடுக, இல்லையெனில் உம்பாட்டில் செல்க, இதுவே சிறப்பு என்று கவிஞர் கூறுவதன் மூலம் இக்கவிதைக்கு வீசாதீர் என்ற தலைப்பு. கேட்ட கேள்வி என்ன? இக்கவிதைக்கு எவ்வாறு பொருந்துகிறது? முடிவு எப்படி எழுத போறீங்க? இதுவே சிறப்பு என்று கவிஞர் கூறுவதன் மூலம் வீசாதீர் என்ற தலைப்பு கவிதைக்கு பொருத்தமானதாகும். கேட்ட கேள்வி எவ்வாறு பொருந்துகிறது? விட எப்படி? பொருத்தமானதாகும் என்று கொடுப்போம். ரைட்டா? அடுத்த கேள்வி பார்ப்போம். வீசாதீர் என்ற தலைப்பு கவிதைக்கு பொருத்தமானதா? கேள்வியா கேட்கிறாங்க. அழகா எழுதணும். ஆம், பொருத்தமானது என்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நான் சொன்ன மாதிரி விளக்கணும். விளக்கிட்டு என்ற தலைப்பு பொருத்தமானதாகும் என்றதை கொடுக்கணும். பொருத்தமானதா என்று கேட்டா உடம்பறீங்களா? உங்களுக்கு கேள்வி மாதிரி கேட்டா ஓமன்னு கொடுங்க. இப்ப அதே மாதிரி தாங்க பாருங்க, இந்த காலங்கள்ல இருக்குது. காலங்கள்ல சங்கமருவிய காலம் ஒன்று இருக்குது, சரியா? ரைட். சங்கமருவிய காலத்தை நாங்க இருண்ட காலம் என்று சொல்லியும் சொல்றது, அறநெறி காலம் என்றும் சொல்றது. கேள்வி கேட்கிற எப்படின்னா, சங்கமருவிய காலம் இருண்ட காலமா? இருண்ட காலம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதற்கான காரணத்தை தருக. உங்களுக்கு சொல்றேன், சங்கமருவிய காலம் இருண்ட ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்கிறார். ஓமெண்டா ஓமெண்டு சொல்லி ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறீங்கிறதுக்கான காரணத்தை கொடுக்கணும். காரணம் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல இல்லாட்டி இல்லன்னு கொடுத்து ஏன் நீங்க இல்லன்னு சொல்றீங்கிறதுக்கான காரணத்தை கொடுக்கணும். ரெண்டுக்கும் காரணம் இருக்குது. ஓமெண்டு சொன்னாலும் காரணம் இருக்குது, இல்லன்னு சொன்னாலும் காரணம் இருக்குது, சரிதானே? தர்க்க ரீதியா விளக்கணும். ரைட்டா? அதே மாதிரிதான் உங்கள்ட்ட ஏற்றுக்கொள்கிறீர்களா, பொருத்தமானதா கேட்டா ஓமண்டா ஓம் இல்லன்னா இல்லன்னு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் விளக்க போகணும். ஒத்தனை டிரெக்ட் ஆன்சர் போக கூடாது. அதான் கேட்கலாம் கேள்விய. இல்லன்னா நீங்க கொடுக்கணும். பொருத்தமானதா இருக்கிறதா இல்லையான்னு கொஸ்டின் ஃபார்ம்ல கேள்வி வருதுன்னா கொடுக்கணும். எவ்வாறு பொருந்துகிறதுன்னு நீங்க டிரெக்ட் ஆன்சர்ல போகலாம். விளங்குதாமா? அடுத்தது அடுத்த கேள்வி கேட்கலாம். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த வழியில போறதன் நடையில போறாரு இந்த மனுஷரு, அந்த வழியாலே செல்லுகின்ற மனிதரை நோக்கி இந்த கவிஞர் எப்படி ஏளனமா கேட்கிறார் என்றதை நாங்க விளக்கலாம். முதலாவது பகுதியில சொல்லப்படுது என்ன? ஏதோ அவதியில் அவசரமா போறீங்கப்பா, ஏனப்பா நீங்க தான் அந்த உலக நிலை மாறி பாதாள தாழ விழாமல் அதனுடைய வாழ்வை காப்பவரோ என்று கேட்கிறது அவருடைய ஒரு ஏளன கேள்வி, ஒரு நகைச்சுவையா கொஞ்சம் வெட்டி கரைக்கிற மாதிரி இருக்குது, சரியா? ஓகே, அவ இப்படி எழுத போறான். வழியாலே செல்லுகின்ற ஒரு மனிதரை நோக்கி ஏளன பாங்குடன் கூறுவதாக இக்கவிதையில் காணப்படுகின்ற இந்த ஏளன பாங்குகள் என்னென்ன? கவிஞர் எப்படி ஏளனப்படுத்துறார் அப்படின்னு கேட்டா அழகா எழுதலாம். எப்படி? பாடல் வரிய கொடுத்து எழுதுங்களா? எந்த இடத்துல? ரைட். ஃபர்ஸ்டுக்கு எழுதுங்க. ஏன்? ஏதோ ஒரு அவசரத்தில் செல்கிறீர்கள். ஏனப்பா நீங்கள் தான் இந்த உலகு நிலை மாறி பாதாள தாழ விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ என்று கவிஞர் கேட்பதன் மூலம் அந்த விடத்தை சும்மா நீங்க பொருளை கொடுக்காம பிள்ளைகள், சரியா? சும்மா டிரெக்டா பொருள் என்னதுட, நீங்கள் தான் இந்த உலகத்தை விழாம பிடிக்க போறீங்களோ, உங்களுக்கு என்னுடைய தாழ்மை வணக்கம், இதான் பொருள். இப்படி கொடுக்கறதுக்கு இப்படி கவிஞர் சொல்லுவதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்றதுக்கு வித்தியாசம். அதான் அப்படித்தான் ஆன்சர் எழுதணும். லேசான மெத்தட் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தி பாருங்களேன் நீங்க. இப்படி கவிஞர் சொல்வதன் மூலம் இது வெளிப்படுத்தப்படுது. கேட்ட கேள்விய கேள்வி கேட்கிறான் தானே, அந்த கேட்கிற கேள்விய விடைக்கு மாத்திர எப்படின்னா பாடல் வரையை சொல்லி இப்படி கவிஞர் கேட்பதன் மூலம் அது வெளிப்படுத்தப்படுது. எது? கேட்ட கேள்வி வெளிப்படுத்தப்படுகிறது. புக்ட பொருள் தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா? திருநாவுக்கரசர் சரபுரத்துல ஒரு பொருள், சிவஞான சரபுரத்துல இன்னொரு பொருள். நான் சொல்றேனே, உங்களுக்கு திருக்குறளும் தான், கவிதைகளும் தான், கம்பராமாயணமும் தான். நான் தான் அந்த நோட்ஸ்ல இருக்கிற பொருளை கூட நீங்க பார்த்து அப்படி எழுதணும்னு அவசியம் இல்ல.
அந்த பொருளுக்கான இந்த பாட்டுக்கான விளக்கம் விளங்கி இருக்கணும். அது உங்களோட மொழி நடையில வடிவா நீங்க தமிழ்ல எழுதினீங்கன்னா சரியாமலே சரியா. இப்ப இந்த கவிதையில இப்ப நான் சொன்ன இப்படி ஏதோ அவதியில் ஏதோ ஒரு அவசரத்தில் செல்லுகிறீர் ஏனப்பா நீர்தான் இந்த உலகு நிலை மாறி பாதாளத்தில் தாழ விழாமல் அதனுடைய வாழ்வை காப்பவரோ. அதுல பொருளே அதுதான் சரியா. எப்படி ஏதோ அவசரத்தில் செல்லுகிறீர் ஏனப்பா நீர்தான் உலகம் அதாவது நிலை மாறின அந்த தடம் புரண்டு பாதாளத்தினுள் தாழ்ந்து விடாமல் பாதுகாப்பவரா என்று நான் சொல்றேன். அதை நீங்க எப்படி எழுதலாம்? ஏதோ ஒரு அவசரத்தில் செல்லுகிறீர்கள் ஏனப்பா நீங்கள் தான் அந்த உலகு நிலை மாறி விடாமல் அதனுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக வேண்டி செல்கிறீர்களோ. அப்படி எல்லாம் உண்டுதானேம்மா. காப்பவரோண்டாலும் உண்டுதான், பாதுகாப்பவரோண்டாலும் உண்டுதான் சரியா. உங்களுக்கு வார விஷயத்தை எழுதுங்க, உங்களோட மொழி நடையில் எழுதுங்க. இந்த யாரும் புத்தகத்தில் எந்த சார் மாறோ டீச்சர்ஸ் மாறோ நீ புத்தகத்துல உள்ள விடயத்தான் எழுதினாத்தான் மார்க்ஸ் தருவான்னு கேட்டா டீச்சர்ட்ட சரி டீச்சர் நான் எழுதுறேன்னு சொல்றாங்க. டீச்சர்ஸ் வர படிக்க இயலாதே, மரியாதை இல்லையே. சரி டீச்சர் டீச்சர்னு சொல்லுங்க. வீட்டை இந்த காதால அந்த காதால விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. சரியான பொருள்ல உங்களோட மொழி நடையில எழுதுங்க. விளங்கிச்சா? ஓ டீச்சர். என்கிட்ட நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தாரேன் சரியா. உண்மைக்கு நான் பிள்ளையா நான் எந்த வேலை நான் உங்களுக்கு என்ன நம்பி நீங்க வந்தீங்க இந்த வேலை உங்களுக்கு கைட் பண்ணேன். எப்படி சரியான விஷயம் தரணும். அப்ப நான் கட்டாயம் சரியான விஷயத்த தருவேன். எனக்கு தெரியாது நான் தேடினாலும் உங்களுக்கு உடனே தருவேன். அப்ப நான் இவ்வளவு கத்தி சொல்லிட்டு போதோ இன்னும் என்ன செய்யறாள் வழிவழிகள் டீச்சர் அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னாரோ என்ன சூடாகின்றிருக்கார்கள் சரியா. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றது எப்படியுமே 100% உங்களுக்கு சரியானதான் தேடிக்கொண்டான் தருவேன் நான் சரி. அதுலயும் பிழை மாதிரி எனக்கு டவுட் ஆகுறீங்க நான் தேடுவேன், இது சரியா பிழையான்னு தேடுவேன். அப்ப நான் சொல்றதுல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஆள் சொல்றதை கேட்டு படிங்க, 1000 பேருக்கு சொல்றதை கேட்டு ஆன்சர் எழுத போனீங்கன்னா ரிசல்ட் வராது சரியா. சரி. அப்ப அந்த ஏளனம் சொல்லியாச்சு சரி. முதலாவது பந்தியில ஏளனம் இருக்குது ரைட்டா. கடைசாவது சொல்றாரு பாருங்க அவடத்துல சற்றெனும் நில்லாத நெஞ்சில் நெகிழ்வதும் காணாது சில்லறையில் ஒன்றை செருக்கோடு செல்லங்கால் வீசிவிடுதல் விரும்பினீர் வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையே நடுக்காரே. எவ்வளவு கேட்காரே பச்சையாக விட்டாரு வேண்டாமோய் எனக்கு தேவையில்லாத தேவையில்லை உங்களுக்கு என்று கேட்கிறது. வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கை ஏன் என்று கவிஞர் கேட்பதன் மூலமும் என்னது கவிஞருடைய அந்த ஏளனம் வெளிப்படுத்தப்படுது. முதலாவது பந்தில ஏளனம் ஃபுல்லா இருக்குது. வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கை என்று கேட்கிறாரு. அவடத்திலையும் அவர் அந்த ஏளனம் இருக்குதான் சரியா. மனிதநேயமற்ற முடி எடுத்து காட்டுறாரு ரைட்டா. அடுத்த கேள்வி. இந்த வீசாதிர கவிதையில நிறைய கேள்வி இல்ல லேசான கவிதை எழுதி விட்டுருங்களா. ஓகே அடுத்து பாருங்க. பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட மனிதாபிமானம் இரக்கம் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுது. இப்ப கவிஞர் எப்படி பிச்சைக்காரனுக்கு இறக்கப்படுறாரு என்றுதான் கேள்வி. எப்படி சொல்றாரு? காசை நீங்க வீசி எறிஞ்சா அவரை தூக்கம் கெட்டுரும், கெடுக்காதீங்க பாவம், புவிய மறந்து படுத்துட்டு இருப்பான் சரியா. உங்களுக்கு நீங்க ஏன் போற போக்குல சில்லறைய தூக்கி வீசுறீங்க? உங்களுக்கு விருப்பமா கிட்ட போய் மெதுவா குடிஞ்சு போடுங்க, இல்லாட்டி உங்களோட பாட்டுல போங்க என்று சொல்றது அந்த பிச்சைக்காரன் மீது கவிஞருக்கு கொண்ட இரக்கம் தான். அப்ப நீங்க எவ்வளத்துல இதுல இருந்து எழுதணும்டா எவற்றில எழுதணும்? வேண்டாமோய் கூசும் அவமதிக்கும் கொள்கையின் ஆசை மிக ஆதலினால் காசு கணீர் என்றிடாதிரும் காதுடையான் அன்னோன் கடும் தூக்கம் பாதையிலே கெட்டுவிடக்கூடும். கெடுக்காதீர் பாவம், கெடுக்காதீங்க மாவம் பாவம், இம்மட்டும் புவியை மறந்திருப்பான் மறந்து படுக்கிறான். ஏலம்மா கிட்ட போய் குனிந்து போடுங்க, இல்லையா உன் பாட்டில் செல்கன்னு சொல்றது கவிஞருக்கு பிச்சைக்காரன் மீதான அன்பின் வெளிப்பாடுதான். ஓகேயா? ஓகே டீச்சர். அப்ப பிச்சைக்காரன் மீது கவிஞர் கொண்ட மனிதாபிமானம் ஒன்று காசினை வீசி எறியும் போது அவனுடைய தூக்கம் கெட்டுவிடும் என்று சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காசோட சத்தத்தை கேட்கிற அதிருகின்ற காதினை உடையவன் அவன். எனவே நீங்க வீசுறதால அவனுக்கு தூக்கம் கெட்டுவிடக்கூடும். அவன் உலக துன்பத்தை மறந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும். கெடுக்காதீங்க பாவம் என்று சொல் அந்த விட கட்டாயம் கொடுக்கவில்லை. கெடுக்காதீங்க பாவம், கெடுக்காதீர்கள் பாவம் என்று கவிஞர் கூறுவதன் மூலம் பிச்சைக்காரன் மீதான இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. பிச்சைக்காரன் மீதான கவிஞரின் இரக்கம் சரியா, அல்லது கவிஞர் கொண்ட மனிதாபிமானம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த 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 சொல்லணும் சொல்லி காடு. இப்ப பிள்ளைகள் வீட்டுல மட்டும் விட்டா சொல்லி காட்டி கதைப்பாளுகள். இந்த கவிதையும் சொல்லி காட்டி கதைக்கலாம், சொல்லி காட்டி கதைக்கணும் சரியா. இப்படி சொல்றாரு. நீங்க சொன்ன
இப்படி சொல்ற, நீங்க தானேமா சொன்னீங்க காசு தருவேண்டு, நல்ல சொல்லி காட்டி கரப்பாளுகள் இங்கேயும் சொல்லி காட்டேலா, சொல்லி காட்டணும், கவிதையிலும் சொல்லி காட்டணும், பாடல் வரைய சொல்லி காட்டி எழுதணும். ரைட்டா? அப்ப அவன் உலக துன்பத்தை மறந்து நிம்மதியாக தூங்கட்டும், கெடுக்காதீர் பாவம் என்று கவிஞர் கேட்பது சொல்லுவதன் மூலம் பிச்சைக்காரன் மீதான கவிஞர் கொண்ட இரக்கம் அல்லது மனிதாபிமானம் வெளிப்படுத்தப்படுகின்றது. மேலும் தொடர்ச்சியாளுங்க, மேலும் சில்லறையை கொடுக்க விரும்பி மெதுவாக சென்று குனிந்து அவன் அருகில் இடுக, இல்லையெனில் உன் பாட்டில் செல்க என்று சொல்வதன் மூலமும் பிச்சைக்காரன் மீதான இரக்கம் வெளிப்படுத்தப்படுது. ஓகேயா? விளங்கினா? ஓ டீச்சர். லாஸ்ட் கேள்வி, லேசான கேள்வி. வீசாதிர் என்ற கவிதையில கவிஞர் மொழியாற்றல் அல்லது கவித்துவ சிறப்பு எப்படி வெளிப்படுத்தப்படுது என்றது கேள்வி. சரியா? ஒன்று வந்து கவிஞர், இது வந்து கவிஞரை பத்தி நீங்க எழுத போறீங்க. எப்படி இந்த கவிஞர் வீசாதிருந்த கவிதை எப்படி நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு, எப்படி அவரை கவித்துவம் வெளிப்படுத்தி இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் கே சொல்றாரு, ஒரு பிச்சைக்காரன் அவளுக்கு என்ன அழகா எடுத்து காட்டுறாரு, அது அவரை கவித்துவமா. அவர் துன்பப்படும் மனிதர் வறுமை எடுத்து காட்டுறாரு, அவர் மீதான இரக்கத்தை வெளிப்படுத்துறாரு, அவரோட எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற விஷயத்த சொல்றாரு. எல்லாமே கவிஞர கவித்துவ சிறப்பு தான். அப்ப துன்பப்படுகின்ற மனிதர் மீதான மனித நேயத்தை புலப்படுத்துறாரு, புலப்படுத்தும் அமையில இந்த கவிதையை வடிவமைச்சிருக்கிறார். ரைட்டா? ஒரு நடைபாதையில இருக்கிற உண்மை சம்பவத்தை பொறுத்துறார் அந்த கவிதையில. ஒரு நடைபாதை சம்பவம் தானே இது, நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு உணர்வு பூர்வமாக எடுத்து காட்டுறாரு, அது அவரை கவித்துவ சிறப்பு. ரைட்டா? இந்த அவசரமான உலகத்துல வாழுகின்ற இந்த மனுஷர்களால வறுமையில இருக்கிற மனுஷர்களோட இந்த மனிதாபிமானமற்ற முறையில நடந்து கொள்ற விதத்தை எடுத்து காட்டுறாரு. ரைட்டா? இன்னைக்குமே உலகம் அவசரமா தான் இயங்குது, அதுக்காக வேண்டி சக மனுஷர்களை மதிக்காம போறதா எந்த மனுஷர்கள்? ரைட்டா? அந்த அவசரமான உலகத்திலையும் சில மனிதர்கள் எல்லாருமே நூத்துக்கு ஒரு 20-25 வீதமான மக்கள் தான் இப்படி. அப்ப இந்த அவசரமான உலகத்துல மனிதர்களினுடைய மனிதநேயமற்ற நடத்தைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் கவிஞருடைய கவித்துவ சிறப்பு வெளிப்படுத்தப்படுது. ரைட்டா? அடுத்தது வந்து அந்த வாசகர்களை விழிச்சு பேச்சு வழக்கு, அந்த பேச்சோசை சொற்களை கேட்கிறதன் மூலம் அவர கவித்துவ சிறப்பு வெளிப்படுத்தப்படுது. அதுக்கு நீங்க உதாரணம் காட்டணும். என்னத்தை கேட்கிறாரு, ஏனப்பா ஏதோ அவர் ஏனப்பான்னு கேட்கிறாரு. சரிதானே? நீர்தான் உலக நிலை மாறி பாதாள தாழ விழாமல் அதன் வாழ்வை காப்பவரோ என்று கேட்கிறார், வாழி என்று வாழ்த்துறார். இதன் மூலம் அவர கவித்துவம் வெளி, அதாவது பேச்சோசை கேஷுவலா முன்னுக்கு வாசகரை பார்த்து கேட்கிற மூலம். சரியா? ஏனப்பா. ரைட்டா? அவதி, செத்த உடலோ தெரியவில்லை, குறைவீரோ தெரியவில்லை, கேட்கிற கேள்வி கேட்கிற மாதிரி கேட்பது அவருடைய கவித்துவ சிறப்பு எடுத்துக்காட்டு. இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இந்த கவித்துவ சிறப்புக்கு இப்படி இதெல்லாம் சொல்வதன் மூலம், அதாவது வந்து அவருடைய இந்த கவிதையில பேச்சோச பண்புகள் வழக்காறுகள் எடுத்து காட்டுவதன் மூலம் அவருடைய கவித்துவம் வெளிப்படுத்தப்படுதுன்னு எழுதிட்டீங்க அந்த பாயிண்ட. அது எப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டணும், அந்த வரிகளை, பாடல் வரிகளை சொல்லி காட்டுங்க. ஏனப்பா. சரியா? அடுத்தது நீர்தான் காப்பவரோ. சரி, அடுத்தது வந்து குறைவீரோ செத்த உடலோ தெரியவில்லை. இப்படி இந்த வரிகளை எடுத்து காட்டுங்க. இந்த வரிகள் வந்து இதனை எடுத்து காட்டுது என்று திரும்ப கடைசா கொடுத்தீங்கன்னா சரி. அது வந்து மனிதர்களுடைய மனிதநேயமற்ற நடத்தைகள் எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி இப்படி துன்புறுத்தி விழுகின்ற மனிதர்களோடு எப்படி மனிதாபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துறாரு. அடுத்தது வந்து பிச்சைக்காரன் மீதான இரக்கத்தையும் வெளிப்படுத்துறாரு. இது வந்து கவிஞர் கவித்துவ சிறப்பு தான். ரைட்டா? விளங்கினா? இவ்வளவுதான் வீசாதிருந்த கவிதையில கவிஞர் கவித்துவ சிறப்பு. வேற என்ன சொல்லலாம்? அதாவது வந்து இதை தாண்டி என்ன சொல்லலாம்னு சொன்னா, இதை தாண்டி கவிதை வந்து மிகவும் இலகுவான மொழி நடையில அமைஞ்சிருக்கு. மொழி நடையை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கவிதை வாச்சாலை பொருள் விளங்குதானே அப்ப எழுதலாம். கவிஞர் வந்து இலகுவான மொழி நடையில கவிதையை நகர்த்தி கொண்டிருப்பது அவரை கவித்துவத்தை தான் எடுத்து காட்டுது. சரி, கஷ்டமான வேர்ட்ஸே இல்ல, எல்லா வேர்ட்ஸுக்குமே ஈஸியா பொருள் விளங்கு. அப்ப கவிஞர் வந்து இலகுவான எளிமையான சொல்லாட்சி, இலகுவான மொழி நடையில கவிதையை நகர்த்தி கொண்டு சென்றிருப்பது கவிஞருடைய கவித்துவத்தை எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? லாஸ்ட் கதை கொடுத்து முடிச்சு விட்டீங்கன்னா சரி. இவ்வளவுதான் வீசாதிரண்ட கவிதை. வந்து அழுதுருவீங்க பிள்ளைகள், லேசி. சரியா? நாளைக்கு நேற்றைய கிளாஸ் தான் இதா. அப்ப நான் இந்த கிழமையோட 5 கிளாஸ் முடிஞ்சு இன்ஷால்ல நாளைக்கு உங்களுக்கு லீவ், அடுத்த கிளாஸ் திங்கள் தொடங்கும். திங்கள் இன்ஷால்ல எல்லா உமதைன்றதை பார்ப்போம். ஓகேயா? ஓகே டீச்சர்.